பிரகாஷ் ப்ரோ இன்னைக்கு கூட்டம் கட்டி ஏற போகுது. பிரகாஷ் ப்ரோ ஒரே ட்வீட், டோட்டல் டைம்லைன் க்ளோஸ். காலையில இருந்து இங்க எல்லாரும் பைத்தியம் முடிச்சு தெரிஞ்சிட்டு இருக்கோம். வணக்கங்கள். பரணி அப்டேட்டோட ஆரம்பிங்க. பரணியை காணவில்லை. பிரகாஷ் ப்ரோ ஒரே ஒரு விஷயம், அது ஏகேக்கா ஆர்கேக்கா அதை மட்டும் சொல்லிட்டு ஆரம்பிங்க. அமைதி காக்கவும் ஃபர்ஸ்ட் அப்டேட். இல்ல அவர் சொல்லிட்டார் பக்தர்கள் அமைதி காக்கவும். சரி, ஓகே, நான் அப்டேட் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் வந்து நம்ம டீட்டெயிலாக பேசலாம். இன்னைக்கு வந்து நிறையா பெரிய பெரிய அப்டேட்ஸ் வந்துச்சு. ஸோ அதுதான் ஜனநாயகனோட தேர்ட் சிங்கிள் ராவண மவண்டா. அந்த படம் ஃபோர்த் சிங்கிள் ராவண மவண்டா அது வந்து இன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி ட்ரெய்லர் நாளைக்கு ரிலீஸ் ஆகுது. ரஜினிகாந்த் அவர்களோட 173rd ஃபிலிம் டேரக்டர் நாளைக்கு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணுறாங்க. பட் ஆனால் டேரக்டர் இன்னைக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், அது வந்து சிபி சக்கரவர்த்தி. அவர் தான் அந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணுறாரு. பராசக்தியோட ஆடியோ லான்ச் நாளைக்கு நடக்குது. என்னத்த மெசேஜ பாத்தீங்களோ போங்க. சரி, கண்டினியூ பண்ணுங்க. ஒரு நிமிஷம், என்னாச்சு? ஒண்ணு இல்ல, கண்டினியூ பண்ணுங்க. ஓகே, பராசக்தி ஆடியோ லான்ச் நாளைக்கு நடக்குது. அதுக்கப்புறம் ஜாக்கி டீசர் நாளைக்கு விஜய் சேதுபதி அவர்கள் ரிலீஸ் பண்ணுறாரு. 29 அந்த ஃபிலிமோட புது ப்ரோமோ அன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் மலையாளம் ஃபிலிம் சத்த பச்சா அந்த படம் Jan 22 ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்லி இன்னைக்கு ரிலீஸ் டேட் சொல்லியிருந்தாங்க. மெனி ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் காளிதாஸ் ஜெயராமோட படம், அதோட டைட்டில் போஸ்டர் இன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அப்புறமேட்டு பெத்லஹேம் குடும்ப யூனிட் அப்படின்ற படம் மலையாளம் ஃபிலிம், நிவின் பாலி மமிதா பைஜூன் நடிக்கிற ஃபிலிம். அதோட ஃபிலிமிங் இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பிரேமுலு டைரக்டர் தான் இந்த படத்துக்குமே டைரக்டர். அப்புறம் வாலான்னு சொல்லிட்டு ஒரு மலையாளம் ஃபிலிம் இருக்குது, சக்ஸஸ்ஃபுல் ஃபிலிம். ஸோ அதோட சீக்வல் வாலா 2 பயோபிக் ஆஃப் பில்லியன் ப்ரோஸ், அதோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் இன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் திரௌபதி 2லேருந்து மொஹத் பின் துக்ளக் அப்படின்ற கேரக்டர் போஸ்டர் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த தேர்ட் அப்டேட்ஸ் ஏதாவது விட்டு போயிருந்துச்சுன்னா சொல்லுங்க, தெரிஞ்சுக்கிறேன். BMW வந்து வம்மையோ வையோ அந்த பாட்டோட வீடியோ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் தென் அனில் ரகுடி சிரஞ்சீவி படத்தோட ட்ரெய்லர் 4ஆம் தேதி வருது. பரணி, நாளைக்கு உங்களுக்கு ட்ரெய்லர் வந்துருமா இல்ல அதுக்கு தனியா ஒரு டேட் அனௌன்ஸ் பண்ணுவாங்களா? எனக்கு தெரிஞ்சு ட்ரெய்லர் வராதுன்னு தான் தோணுது. எப்போ வரும் பரணி ப்ரோ? 10ஆம் தேதியா? இல்ல, ட்ரெய்லர் பத்தி எந்த ஒரு இதுவுமே வந்துட்டு சொல்லல. எனக்கு தெரியலங்க, சீரியஸா தெரியல. நான் வந்து கேட்டேன் நாளைக்கு வருமான்னு. நீங்க பாத்துருப்பீங்களா பரணி ப்ரோ? நான் பாத்துட்டேன். அவர் ட்ரெய்லரே பாத்துருப்பாரு, ட்ரெய்லர் அவர் காமிச்சிருப்பாங்க. ஏங்க அவர் படமே பாத்துருப்பாரு, நீ என்னங்க இன்னும் சொல்ல வந்தாரு, மாத்தி சொல்லிட்டாரான்னு தெரியல. சரி, பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுதான் ட்ரெய்லர் பத்தி எனக்கு வந்து சீரியஸா எந்த ஒரு ஐடியாவுமே இல்லை. நாளைக்கு ஆடியோ லான்ச் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. மேபி நாளைக்கு ஏதாவது ஒரு கிளியர் பிக்சர் கிடைக்கலாம், அது இருந்துச்சுன்னா. சரி, ஸ்ட்ரைட்டா பாயிண்ட்டுக்கு வரலாம். ப்ரோ ட்ரிவியா சொல்லுங்க. ஓகே, இன்னைக்கான ட்ரிவியா என்ன சொன்னேன்னு எனக்கு மறந்துட்டேன். ஆமா. அதாவது ட்ரிபிள் ஆக்ஷன் ரோல் படங்கள் அப்படிங்கிறது ஒரு ஸ்பெஷல். அதுல 3 ஹீரோக்கள் ட்ரிபிள் ஆக்ஷன் படங்கள். அது பாத்தீங்கன்னா அஜித், விஜய், சூர்யா 3 பேரும் ட்ரிபிள் ஆக்ஷன் ரோல் நடிச்ச படங்கள். எல்லாத்துக்குமே ஏஆர் ரஹ்மான் தான் மியூசிக், எல்லாத்துக்குமே தெரியும். அதோட இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னா 3 பேருக்கும் ஏஆர் ரஹ்மான் கூட அமைஞ்ச 3வது காம்பினேஷன்ல தான் ட்ரிபிள் ரோல் மூவிஸ் அமைஞ்சிருக்கு. அஜித் குமாருக்கு 3வது படம் ஏஆர் ரஹ்மான் கூட வந்து வரலாறு, விஜய்க்கு வந்து 3வது படம் ஏஆர் ரஹ்மான் கூட வந்து மெர்சல், சூர்யாவுக்கு வந்து 3வது படம் 24. இதுதான் இன்னைக்கு ட்ரிவியால சும்மா அது சொல்லுவோமே அப்படின்னு சொன்னாரு. இன்னைக்கு ஆக்சுவலாக சுகன் ப்ரோ தான் வந்து அந்த ட்ரெய்லர் வருது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு பராசக்திக்கு. அப்புறம் நான் போய் கேட்டேன், அப்புறம் ட்ரெண்ட்ஷூட் ப்ரோ போட்டிருந்தாருன்னு சொன்னார். அதுதான் வலைபேச்சில் எதுவும் சொன்னாங்களான்னு தெரில. இல்ல ப்ரோ, லாஸ்ட் 2 டைம்ஸும் ஆடியோ லான்ச் பண்ணும்போதே அந்த டைம்ல ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. பராசக்தி அதுக்கு முன்னாடி என்ன அமரன் 2 அமரன் வந்து முன்னாடி சூஸ் பண்ணாங்களோ தெரியாது. ஆனால் பராசக்தி மதராசி வந்து ஆடியோ லான்ச் போய் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதனாலதான் அடுத்த படமும் பண்ணிடுவாங்கன்னு எல்லாரும் பேசிக்கணும்.
நாட் ஷுர் ப்ரோ. ஆனா எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு வரதுக்கு சான்ஸ் கம்மி தான். பட் வந்தாலும் ஃபன்னு தான். சரி ஓகே, ஸ்ட்ரைட்டா பிரகாஷ் ப்ரோ நீங்க காலையில போட்ட ட்வீட் ஏகேக்கா ஆர்கேக்கா, அதுக்கப்புறம் ஜீத்து ஜோசப்போட டெஸ்டோட இப்போ ஒரு ட்விஸ்ட் பயங்கரமா போயிட்டு இருக்கு. என்ன ஆச்சு, என்ன நடந்தது? பல்தான் இந்த இனிமை இப்படித்தான் அதுக்கு முன்னாடி ஜஸ்டிஸ் ஃபார் பரணி ப்ரோ. என்னாச்சு? SK24 உங்களுக்கு இப்போ ஆமா 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 இல்ல Justice இல்ல for Bharani. பாவம், இல்ல பாவம் பரணி ப்ரோ 2 நாளைக்கு முன்னாடி ஒரு ட்வீட் போட்டு டெலீட் பண்ணிட்டாரு. அதுக்கு அவ்வளவு பேச்சு. இன்னைக்கு பிரகாஷ் ப்ரோ அவரால் என்ன முடியுமோ அதை பண்ணிட்டாரு. இல்ல. எதுவா இருந்தாலும் ஓப்பனா சொல்லிருங்க. எனக்கு வந்துட்டு இந்த இது வச்சு பேசினா எனக்கு வந்து புரியாது. இக்கு வச்சு பேசினா எனக்கு புரியாது. சொல்லுங்க வீரன். பரணி ப்ரோ ஏகேக்கு நீங்க ஒரு ட்வீட் போட்டு டெலீட் பண்ணிட்டீங்கல்ல, சரி ஓகே. அது கூட அவர் அவ்வளவு அடி வாங்கல. பிரகாஷ் ப்ரோவோட ட்வீட்டுக்கு தான் ஏகே இன்னைக்கு பொழக்கப்பட்டார் டிஎல்குள்ள. ஓ, அவரோட ட்வீட் கீழே பாத்தீங்களா ப்ரோ? கமெண்ட்ஸ் கோட்ஸ் எல்லாம் இல்ல நான் பார்க்கல. பட் நான் ட்வீட் பார்த்தேன். பட் கமெண்ட்ஸ் கோட்ஸ்லாம் நான் பெருசா பார்க்கவே மாட்டேங்க எப்பயுமே. ஏன்னா எப்ப எது போட்டாலும் இந்த நெகட்டிவ் பண்றதுக்குன்னே சில ஆளுங்க சுத்திட்டு இருக்கனால. அவர் எதுக்கு போட்டார், யாருக்கு போட்டாருன்னே தெரியல ப்ரோ. இவர் போட்டோடனே எல்லாரும் ஏகேக்கு நினைச்சிட்டாங்க. ஆனா சாயங்காலம் இப்ப வந்த நியூஸை பார்த்துட்டு அது பார்த்தா அது ட்விஸ்ட், அது ஆர்கேக்கு போல கடைசியில. இருங்க ஏகேக்கு போட்டதான் போட்டாங்க. எல்லாரும் அந்த டைரக்டர் சிவான்னு நினைச்சு எப்படி கொந்தளிச்சு எங்க காலையில இருந்து என்னென்ன நடந்துட்டு இருந்துச்சு தெரியுமா ட்விட்டர் ஃபுல்லா. பல்தான் இந்த இனிமை இப்படித்தான் படத்துல அந்த மிலிட்டரி காரஸ்ல ஒத்த குண்டு மொத்த பேரும் வாஷ் அவுட், அந்த மாதிரி அவர் ஒத்த ட்வீட் போட்டு இன்னைக்கு மொத்த டீலையும் கதற விட்டாரு. எனக்கு சீரியஸா அது என்னன்னு தெரியல. சரி, உங்க ஃபேவரட் டைரக்டர் இப்படி போயிட்டாரு ஆர்கே கிட்ட, என்ன உங்க மனநிலை என்ன? என் மனநிலை ஒண்ணுதான். அந்த படம் நல்ல படம், நல்ல கதை அப்படின்லாம் கேள்விப்பட்டேன். ஆக்சுவலா வந்து ஃபர்ஸ்ட் அந்த ஸ்டோரி எஸ்கேக்கு வந்து, அதுக்கப்புறம் வந்து ஆர்கேக்கு போய், அதுக்கப்புறம் நானிக்கு போய், மறுபடியும் எஸ்கேக்கு வந்து பண்ண வேண்டியது. பட் மறுபடியும் ஆர்கே வந்து சுந்தர் சி விட்டுட்டு போயிட்டாரு. எஸ்கேக்கு சொன்ன கதையை ஆர்கே பண்றாரா? எவ்வளவு பெரிய விஷயம். நான் கேள்விப்பட்டதான் சொல்ல முடியும் மெய்யழகன். சரி இருங்க பிரகாஷ் ப்ரோ, ஃபர்ஸ்ட் ராம்குமாருக்கு என்ன ஆச்சு, என்ன பிரச்சனை, என்னதான் நடந்தது அப்படியே விளக்குங்க எல்லாத்தையும், இன்னைக்கு நடந்த சம்பவம் எல்லாத்தையும். அது நாளை இரவு பேசல. சரி, காலையில போட்ட ட்வீட் வந்து மௌனம் காக்கப்படும். இப்போது மௌனம் காக்கப்படும். நாளை இரவு தான் அந்த பிரகாஷ் ப்ரோ, சிபி அதுதான் மௌனம் காக்கப்படும். காலைல போட்ட ட்வீட்டுக்காக சொல்லுங்க பிரகாஷ் ப்ரோ. மௌனம் காக்கப்படும். நாளைக்குதான் சொல்லுங்க. சென்சார் காத்து சொல்லுங்க. இப்ப என்னதான் பிரச்சனை, சென்சார் ஆயிருச்சா இல்லையா? ஏங்க ஒண்ணும் இல்லைங்க, சென்சார் எல்லாம் ரெடி ஆயிடுச்சுங்க. சென்சார் காலைல நீங்க பாத்தீங்கன்னா சென்சார் எல்லாம் போயிடுச்சு, முடிச்சு. ஓகேங்களா? சர்டிபிகேட் தரல எப்பவுமே டிலே நடக்கும். அது எப்படின்னா 3 வகையில டிலே நடக்கும். ஒண்ணு வந்து தொடர்ச்சியா லீவ் வந்துச்சுன்னா அந்த லீவ் முடிஞ்சு வரல டிலே நடக்கும். முதல் விஷயம் அது. நீங்க ஓவர்சீஸ்லயும் அதுதான், நம்ம சவுத் ஜோனல் ஃபுல்லாவே அதுதான். சென்ட்ரல் உங்களுக்கு தெரியும், சென்சார் பொறுத்தவரை சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்குது. சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இந்த லீவு முடிஞ்சு நீ நடுவில் லீவுக்கு முன்னாடி நாள் அப்ளை பண்ணோம்னா முடிஞ்சு போச்சு. அந்த லீவு முடிஞ்சுதான் கிடைக்கும். நீங்க டிசம்பர்னு கணக்கு பண்ணி டிசம்பர் லீவு நாள் 23, 24 அப்படி டேட்ல அப்ளை பண்ணியிருந்தாங்கன்னா அந்த லீவ்லாம் முடிஞ்சுதான் உங்களுக்கு படத்தை பார்த்து சென்சார் சர்டிஃபிகேட் தரும். படத்தை பார்த்தாலும் சென்சார்லாம் ஆயிரும். பட் சர்டிஃபிகேட் தரது அபிஷியலாங்கிறது லீவு முடிஞ்சு இந்த வர்றது தான். அதுல நிறைய அந்த லிஸ்ட் அப் லைனப்ல ஏற்கனவே அதுக்கு முன்னாடி கொடுத்தவங்கள யாராவது வச்சிருந்தாங்க பண்ணி அதுக்கு தான் கொடுப்பாங்க. இந்த படத்துக்கு சென்சார் ஆயிடுச்சு, யூஏ ஆயிடுச்சு, சென்சார் 2 டைம் வந்துருச்சு, உங்களுக்கு வந்து இதுதான் வரும், சர்டிஃபிகேட்டா வர்றது மட்டும் தான். அது எப்பவுமே ஒரு நாள் 2 நாள் டிலே ஆகும். இந்த நேரம் இப்ப நீங்க வந்து இந்த எப்படி சொல்றது, படத்துல அரசியல் படம் கொஞ்சம் அரசியல் டைலாக் சேர்ந்துருக்குங்களா, அதனால எக்ஸ்ட்ரா ஒரு நாள் 2 நாள் டிலே பண்ணுவாங்க, அவ்வளவுதான். இப்ப இன்னைக்கு தர வேண்டிய சர்டிஃபிகேட் நாளைக்கு தருவாங்க. சரி, சர்டிஃபிகேட்டே வராம இருக்க போதா? கிடையவே கிடையாது. ஜஸ்ட் வந்து அதெல்லாம் ஒரு எப்படி சொல்றது, ஒரு மேம்பக்கம் நடக்கிற விஷயம் தான் இது. பிரகாஷ் ப்ரோ சொல்லுங்க பிரதர். என்ன பிரதர், AK65 கன்ஃபார்ம் ஆயிடுச்சா ப்ரோ? எல்லாரும் உங்ககிட்ட அதான் கேட்பாங்க பிரகாஷ் ப்ரோ, ஏதாச்சும் ஒரு நல்ல பதிலா சொல்லிருங்க இன்னைக்கு. சரி, நான் அதே 3 விஷயத்துல சொல்லிடுறேன். கொஞ்ச நேரம் கழிச்சு சொல்றேன். ஏன்னா 9 நான் இப்ப சொன்னாலும் அதே தான் சொல்ல போறேன். 9 சொன்னாலும் அதே சொல்ல போறேன். ஆனா திரும்ப எல்லாம் 9 வரவங்களும் அதே கேட்பாங்க. அதுக்கு இப்பயே சொல்லிடுறேன். கொஞ்ச நேரம் கழிச்சு சொல்லிடுறேன். அதான் 3 இருக்கு, 3 விஷயத்தையும் சொல்லிடுறேன். என்ன ப்ரோ, ஆனா கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, ஆனா 9 சொல்றேங்கிறீங்க.
ஏங்க அவர் கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா சொல்லுங்க. ஏங்க நான் எதையுமே இப்ப சொல்லலைங்க. நான் சொல்றது எது சொல்றதுனாலும் 9 நாளைக்கு சொல்றேன், அவ்வளவுதான். சரி, எது அப்ப அது வரைக்கும் எல்லாரும் போய் ராமநாமன் சாங்கை பத்தி பேசுவோம் வாங்க. வாங்க பேசுங்க, எப்படி இருந்துச்சு? அதுக்கு தானங்க நான் டேக மேல ஜனநாயகன் போட்டிருக்கேன். எனக்கு சிங்கிள் ரிலீஸ் ஆகி சிங்கிள் பத்தி பேசுவோம். ஏங்க அந்த சிங்கிள் எல்லாம் கேட்டதுதாங்க. இன்னைக்கு காலையில இருந்து 10 ஏறி நீங்க போட்ட ஒரு ட்வீட் தான். நீங்க பாட்டுக்கு ட்வீட்டை போட்டு போயிட்டீங்க. ட்விட்டரே பயங்கர கலவர பூமி ஆகி போச்சு. டிஎல்ல ஃபுல்லா கலவரமா தான் போயிட்டு இருக்கு. நான் பாக்குற வரைக்கும் எப்ப ரிஃப்ரெஷ் பண்ணாலும் ஒரு இதுதான் போட்டு ஐயோ ஐயோன்னு கதறிட்டு இருக்காங்க எல்லாரும். பாவமா இருக்கு. நாங்கெல்லாம் 2 வருஷம் வச்சிருந்தோம் ப்ரோ. என்ன ப்ரோ 2 வருஷம் கழிச்சு கங்குவா கொடுத்தோம், அதுக்கு அதோடய அதா இருக்கும் போது வருத்தப்படாதீங்க. ஆனா அந்த 2 வருஷம் நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தோம்னு ஒரு சின்ன ஹோப்பாச்சு இருந்துச்சு எல்லாருக்கும். இப்ப இது அப்படி கிடையாது இல்ல நம்ம ப்ரோ. சரி, சிங்கிளை பத்தி பேசலாம். சரி, சிங்கிள் எப்படி இருந்துச்சு சொல்லுங்க. ரொம்ப சின்ன சாங்கு, இன்னும் கொஞ்சம் ஒரு 4 நிமிஷம் சாங்கா எதிர்பார்த்தேன் நானு. ஆனா கேட்க நல்லா இருக்கு, நல்ல எலிவேஷனா இருக்கு. பாட்டோட வரிகள்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு இது பேடாஸ் மேல பீஸ்ட் மோடு கீழே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நல்லா இருக்கு, பிடிச்சிருக்கு. சூப்பர். மத்தவங்க சொல்லுங்க எப்படி இருந்துச்சுன்னு. இது சும்மா இந்த சின்னதா ஒரு ட்ராக் வரும்ல, எலிவேஷன் ட்ராக், அந்த மாதிரி போல இது. ஏதாவது சின்ன சீன்ல அந்த மாதிரி ஏதோ பாட்டு பிஜிஎம்மா போடாம இந்த பாட்டு வந்துடும் நினைக்கிறேன். இது ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷம் இருந்தா இன்னும் பக்காவா இருந்திருக்கும். பட் ஸ்டில் நல்லா தான் இருக்கு. ஓகே, குட். அந்த ஆடியோ லான்ச் விஷுவலோட பார்க்கல, நல்லா கட் பண்ணியிருந்தாங்க. அவர் அந்த லைன் வரும்போது அவரோட பேச காட்டுறது, சிரிக்கிற மாதிரி அது நிறைய இருந்துச்சு. அவரு ஓடி வரும்போது ராவண மாவடான்னு போற, அதெல்லாம் நல்லா இருந்துச்சு அந்த விஷுவலோட பார்க்க. பல்தான் சொல்லுங்க, கேட்டுதான் இருக்கேன். சொல்லுங்க பல்தான். நாங்க சொல்லிட்டோம், எல்லாரும் சொல்லிட்டீங்களா? எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எனக்கு ஆல்ரெடி நான் ரிப்பீட்ல கேட்டு இருந்ததா டவுன்லோட் பண்ணி வச்சேன். அந்த ஆடியோ லான்ச் பண்ணதே எனக்கு கேட்டு இருந்தேன்னா எனக்கு இப்போ அது ஹெச்டியா வந்திருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், விவேக் அண்ணாக்கு எழுதும் போதே அவன் வேற மாதிரி கொஞ்சம் எழுதுவான், லிரிக்ஸ் பயங்கரமா இருக்குன்னு. அதே மாதிரிதான் இதுலயே அவருக்கு ஏற்ற மாதிரி லிரிக்ஸ் இருக்கு. எனக்கு கேட்டாது இந்த பாட்டு இருக்குல்ல, காலமே சாங் இருக்கும்ல பிகில்ல, அதுல நம்மளுக்கு ரிலீஸ் பண்ணது பாத்தீங்கன்னா இதே மாதிரிதான் 1 நிமிஷம் 1.5 நிமிஷம் ரிலீஸ் பண்ணிருப்பான். அது செகண்ட் ஸ்டான்ஸா கதையோட சேர்ந்து இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அது செகண்ட் ஸ்டான்ஸா மூவி ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் மலைகளும் மண்ணில் விழும் பொழுது அந்த லிரிக்ஸ் தியேட்டர்ல தான் வந்துச்சு. மேபி எனக்கு தெரிஞ்சு இது ஆல்ரெடி இங்க பாடிட்டாங்க, ஆடியோ லான்ச்ல பாடிட்டாங்க. ஸோ அதை மட்டும் ரிலீஸ் பண்ணி விடலாம். விஷுவல நம்ம இப்போதைக்கு எது கொடுக்க போறது இல்லைன்னு சொல்லி ஆடியோ லான்ச் விஷுவலோடய அந்த சாங்கை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க நான் நினைக்கிறேன். மேபி இது ஃபுல் சாங் எனக்கு தெரிஞ்சு இருக்கு. காலமே சாங் மாதிரி எனக்கு இது ஃபுல் சாங் ஃபுல் வெர்ஷன் இருக்குன்னு படத்துல இருந்து நம்ம எதுவுமே பார்க்கல. அந்த 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 ஒரு பேரை அந்த பாட்டுல மட்டும் நடுவுல ஒரு ஆடுறது மட்டும் தான் இது வரைக்கும் நம்ம படத்துல இருந்து ஆக்சுவலி படத்துல வரதா பாக்குறது. தளபதி கச்சேரி கூட கடைசியில வர பாட்டு செல்ல மகளே சாங்ல வரும், செல்ல மகளே சாங். அதுல கொஞ்சம் கொஞ்சம். அதுக்கப்புறம் எதுவுமே பார்க்கல இந்த படத்துல இருந்து. நாளைக்கு ட்ரெய்லர் தான் படத்துல இருந்து அதாவது நாளைக்கு வர ட்ரெய்லர் தான் படத்துல வர விஷுவல் ஃபர்ஸ்ட் ரிவீல் ஆகுறது, ஆக்ஷன் விஷுவல், அவரோட லுக், அது எல்லாமே. ஏன்னா பர்த்டே டீசருமே அது சும்மா ஃபேன் மேடா அந்த இது நம்ம லோக்கி ஸ்டைல்ல பண்ணதுதான். அதுக்காண்டி கொஞ்சம் பண்ண தவிர படத்துல ஒரு விஷுவல் கிடையாது. நண்பர் ஃபேன்ஸ் எல்லாம் மேல வந்திருக்காங்க, அவங்ககிட்ட கேளுங்க. அவங்க கேட்க வந்த விஷயமே வேற. அதுக்கு இன்னும் ஒரு 20 மினிட்ஸ் இருக்கு. காத்து கொண்டே இருக்கிறேன் ப்ரோ. பிரகாஷ் ப்ரோ, இன்னொரு 20 நிமிஷம் காம காத்துட்டு இருக்கேன் ப்ரோ. ஆனா நம்ம ஸ்பேஸ்ல இவ்வளோ என்ன சொல்ல ஆக்டிவா இருக்கிறது கீழே அதர் லிசனர்ஸ் பாத்தீங்களா பரணி ப்ரோ? அதர் லிசனர் 126 போடு பிரகாஷ் ப்ரோ. ஒரு ட்வீட், மொத்த ட்விட்டர் க்ளோஸ். 190 பரணி ப்ரோ மொத்தமா. அப்படியா? சூப்பர். ஆல்மோஸ்ட் 200 லிசனர்ஸ் இருக்காங்க இப்பவே போட்டு ஒரு 20. இல்ல எனக்கு தெரிஞ்சு இப்ப எல்லாருமே அந்த பிரஸ் பீப்பிள்ஸ் எல்லாம் யாராவது செலிபிரிட்டி வாய்க்குள்ள மைக் விடுறாங்களா அந்த ரேஞ்சுக்கு தான் எல்லாரும் பிரகாஷ் பாபு கிட்ட வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பிரகாஷ் ப்ரோ ஜாலிதான். நீங்க அப்படியே பாட்டை பத்தி சொல்லிருங்க.
சரி, அடுத்து இன்னைக்கு நான் அப்டேட்டை சொல்லிடுறேன். பாட்டை பத்தி சொன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், ட்வீட்ல சொன்ன மாதிரி தான். விவேக் வந்து அனிருத் காம்பினேஷன், சந்தோஷ் சொன்னாங்க காம்பினேஷன், ரெண்டு பேரும் சூப்பரா எழுதுறாரு. அதுல அனிருத் கூட பாத்தீங்கன்னா இந்த லிரிக்ஸ், அதாவது எலிவேஷன் ட்ராக் பூரா சூப்பரா எழுதுறாரு. அதுவும் கூடுதலா விஜய் அப்போ வந்து இன்னும் கொஞ்சம் ஃபயர் ஆயிடுறாரு. இதுலயுமே லிரிக்ஸ் செம்மையா இருந்துச்சு. அதுவும் இவங்க வந்து இந்த லிரிக் வீடியோ எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் விஷயம், இந்த பாட்டு ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் பெஸ்ட் இம்ப்ரெஷன் சொல்லுவோம்ல, அது மாதிரி இந்த பாட்டுல அவங்க வந்து இந்த ஆடியோ லான்ச் ஈவெண்ட்டை வந்து அந்த வீடியோ இதை மிக்ஸ் பண்ணதும், அது கீழே இந்த ஸ்க்ரோலிங் மாதிரி லிரிக்ஸ் ஆட் பண்ணதும் பயங்கரமான. ஃபர்ஸ்ட் டைம் கேட்கும்போது நம்ம லிரிக்ஸோட கேட்டோம்னா அந்த கூஸ் பம்ப்ஸ் ஆயிரும். தனியா கேட்டோம்னா அது ஒரு மாதிரி தெரியும், ஒட்டாத மாதிரியே தெரியும். ஃபர்ஸ்ட் எப்பவுமே எந்த ஒரு எலிவேஷன் ட்ராக்குமே ஒரு 4 தடவை 5 தடவை கேட்கும்போது சூப்பரா இருக்கும். ஆனா முதல் தடவை கேட்கும்போது நமக்கு ஏன்னா லிரிக்ஸ் நமக்கு அது என்னன்னு புரியாது, தேவையாம பாடிட்டு போயிருவாங்க நம்ம என்னதான் பாட்டு பொறுமையா கேட்டாலுமே. ஆனா இதுல வந்து சூப்பரான ஐடியா பண்ணியிருந்தாங்க. அடுத்தது வந்து லிரிக்ஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. வசனமா எழுதலாம் அவன் கதை, அவன் வசனமா எழுதலாம் அவன் கதை, அதுக்கெல்லாம் மேல எதிரியா அனுப்புனா சிரிக்கிறான் பழகிட்டான் போலங்கிற மாதிரி பயங்கரமா எழுதியிருந்தாரு. எல்லாமே நல்லா இருந்துச்சு. எனக்கு எனக்கு நல்லா எனக்கு அந்த ஒரு பேரே வரலாறு விருது அந்த பாட்டை விட எனக்கு இந்த ட்ராக் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எனக்கு ஃபர்ஸ்ட் இந்த செல்ல மகளே சாங் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒரு பேரே வரலாறை விட இந்த எலிவேஷன் ட்ராக்ல இது ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கும் அதான் பிரகாஷ் ப்ரோ, அதை விட இது நல்லா இருந்துச்சு, எனக்கு பிடிச்சி. நானும் இதை வழிமொழிகிறேன். ஏன்னா ஒரு பெரிய வரலாறு ஒரு பெரிய வரலாறு வந்து ஃபேன் வெர்ஷனா இருந்துச்சு ப்ரோ. ஃபேன்ஸ் வந்து அது என்னன்னா, அது என்ன எப்படின்னா, அந்த அவரு ஜனநாயகன்ங்கிற டைட்டில் எப்படியாவது மிக்ஸ் பண்ணி ஒரு பாட்டு கொண்டு வந்துருவாருன்னு தெரியும். அந்த மாதிரிதான் இருந்துச்சு. அது எப்படியாவது இந்த ஜனநாயகன் வந்துடணுங்கிற மாதிரியா இருக்கு. இது வந்து அந்த ட்ராக்கே இயல்பா இருக்கு. அந்த எப்படின்னா பொருந்தி போற மாதிரி சில விஷயங்கள் வச்சது. அவருக்கு தேவையானது இந்த எலிவேஷன். எப்போ நமக்கு ஒரு பாடலாசிரியரோட வேலை என்ன, இந்த ட்ராக் வந்து எலிவேஷன் ட்ராக்கா அப்ப நம்ம எலிவேட் பண்ணணும் முடிஞ்ச அளவுக்கு. அதை பயங்கரமா பண்ணியிருக்காரு இந்த பாட்டுல. அதுக்கு மியூசிக்கும் உட்காந்துருக்கு, கரெக்டா உட்காந்துருக்கு. இன்னொன்னு எனக்கு அந்த ஒரு பெரிய வரலாறு கேட்கும்போது நிறைய வேற ஒரு அவர் போட்ட டியூனோட ரிசம்பிளன்ஸ் வந்துச்சு. பட் இது அப்படி பெருசா எதுவும் டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகல, ஒரு மாதிரி ஃப்ரெஷ்ஷா தான் இருக்கு. ஒரு பேரே வரலாறு வந்து நம்ம இந்த பாரா சங்கத்துல இந்தியன் அதனாலதான் ப்ரோ இன்டைரக்டா சொல்லிட்டேன், அதை ரிசம்பிளன்ஸ் டைரக்டா சொல்லாம. பாரா இல்ல, கம்பேக் இந்தியன் நினைக்கிறேன். பாரா சாங் தான் பாரா சாங்ல வர அந்த மியூசிக் எப்படி இந்த பாட்டு வரப்போறது கிடையாது, இந்த படம் தியேட்டர்ல வரப்போறது கிடையாது, நம்ம யூஸ் பண்ணிடுவோம் போ அப்படி அனுபவித்து நமக்கு நம்மளே யூஸ் பண்ணிட்டாரு, அவ்வளவுதான். சார் பிரகாஷ் ப்ரோ, இவங்க பஞ்சாயத்துக்கு அப்புறம் போவோம். அந்த க்ரோ கப் பத்தி கொஞ்ச நேரம் பேசுங்க. ஐயா ரொம்ப ரொம்ப தப்பு. காலைல தான் ஒரு ட்வீட் போட்டேன். நம்ம டெக்னாலஜி வந்து இந்த யானையை வச்சு பிச்சை எடுக்கிற கதையா போயிட்டு இருக்கு. நீங்க பண்ற அனுபவம் ரொம்ப அநியாயம். அதுவும் முன்னாடி இந்த ஃபேன் அபியூஸுக்காக இந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அது ஓகே, அதுவே கருமம், அது திருத்த முடியாது, 100 ஜென்மாலும் திருத்த முடியாது. அதை கூட நான் விட்டு தொலைஞ்சிடுவேன். சம்பந்தம் இல்லாம நடிகைகள் போட்ட ஒரு போட்டோ வந்து அதை வச்சு கீழே போடுறது, அதுக்கு மேல யாராச்சும் பொண்ணுங்க போட்டோ போட்டோ அதுக்கு கீழே கமெண்ட் போட்டுறதுன்னு சொல்லிட்டு இதை எடிட் பண்ணி தராம பாருங்க. கிட்டத்தட்ட வந்து இந்த மஸ்க் வந்ததுக்கு அப்புறம் எப்ப இந்த ட்விட்டர் எக்ஸ்னு மாத்தினாலும் அதோட அர்த்தமே மாறி போற அளவுக்கு ஆக்கி விட்டாங்க. இதுக்கு அதுக்கு மேல வந்து எப்படி சொல்ற, எல்லாம் மீறி போகுது. இந்த ஃபேன் ஃபைட் வந்து எப்பவும் மாறான்னு சொல்ற மாதிரி இந்த அபியூஸுங்கிறது வந்து டோட்டலா பெண்களை சுத்தியே திரும்ப திரும்ப இயங்குது. ரொம்ப அநியாயத்துக்கு. நான் ஒரு ட்வீட் போட்டேன், அந்த சோபிதாவா அவங்களுக்கு ஒரு ட்வீட் போட்டேன். அதுக்கு அங்கிட்டு ஒரு கமெண்ட் வச்சு, என்னடா இப்படி காரணம் நமக்கு வரது கமெண்ட்னு பார்த்தா பின்னாடி எல்லாத்துக்கும் அப்படிதான் பண்ணி வச்சிருக்காங்க. எல்லாம் டிஎல் பூராமே அது மாதிரி. என்ன சொல்றது, அது எப்படின்னா கொடூர புத்தி வக்கர புத்தி எல்லாத்தையும் இதுல கொண்டு இறக்குறாங்க. இதுக்கு வந்து டெக்னாலஜி வழிவகை கொடுக்குது. அந்த அவன் அப்படி இது பண்ணிருக்கூடாது, ஃபார்ம்ட்ட மாத்திக்கணும், ஏதாவது ஒன்று பண்ணி கொடுத்துருக்கணும். ஏன் அதாவது அபியூஸ் இப்ப நார்மலா வந்து நீங்க ஏதாவது கொஞ்சம் வன்முறை தூண்டுற மாதிரியே இல்ல ஆபாசத்தை பதிவிடுற மாதிரியே இருந்தா அவங்க ஐடி போயிடும் ட்விட்டர்ல. அது மாதிரிதான் இருந்துச்சு. ஆனா ட்விட்டரே இந்த வேலையை பண்றாமா, இவங்க எதுவும் போஸ்ட் பண்ணாம ட்விட்டர்ல இருந்து அவன் ஒரு பாட்டை இறக்கிட்டு அந்த பாட்டு இந்த வேலையை பண்ணுதுங்கிறப்ப இது வந்து ரொம்ப ரொம்ப ஆபத்தான விஷயம். இன்னும் வரப்போற காலத்துல இன்னும் மோசமாயிருங்கிறத வந்து காலைல ஏதோ ஒரு ஹீரோயினுக்கு ஏதோ ஒன்று போட்டு கொடூரம் பண்ணி வச்சுட்டாங்க. அந்த சுகன் ஹீரோயினுக்கு ரொம்ப மோசம். நீங்க ஒண்ணும் சொல்றதுக்கு இல்ல. திட்டுனா அது திருப்பி திட்டுது ப்ரோ. அதுதாங்க அப்படித்தானே ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. அது அப்படிதான் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல. ஒன்னும் இது என்ன மஸ்க வந்து கிட்டத்தட்ட ஃபேஸ்புக்ல முன்னாடிலாம் ஒரு பேஜஸ் இருக்கும், ஒரு 5 years 6 years பேக். அந்த பேஜஸ்லாம் அவ்வளோ இதா இருக்கும். அதை வந்து ட்விட்டருக்கு கொண்டு வந்த மாதிரி ஆக்கி விட்டான். பிரகாஷ் ப்ரோ, ஐடி மினிஸ்ட்ரி நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்களா எக்ஸுக்கு, இந்த மாதிரி க்ரோ கோட மிஸ்யூஸ் பண்றதுக்கு நோட்டீஸ் வந்திருக்கு எக்ஸ். அவரே போட்டு சிரிச்சுட்டு தான் இருக்காரு மஸ்கே. இன்னைக்கு ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு. அவரே அந்த மாதிரி கிராக்ல போட்டு எடிட் பண்ணி போட்டது அவரே சிரிச்சு போட்டிருக்காரு.
பிரகாஷ் ப்ரோ மங்காத்தா டேட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சா ப்ரோ? ஜனவரி 23 கன்ஃபார்ம். கன்ஃபார்ம் ஆயிடுச்சா ப்ரோ? கூடிய விரைவில் அனௌன்ஸ்மெண்ட் வரும். ஆமா, எதிர்பார்க்கறதுக்கு முன்னாடி அனௌன்ஸ்மெண்ட் வந்துடும். சரி ப்ரோ, அது AK-64 அப்டேட்டை பத்தி சொல்றேன்னு சொன்னீங்களே 2 நாளைக்கு முன்னாடி, யாரோ சொல்றாங்கன்னு, அது என்னாச்சு ப்ரோ? அதுக்கு இல்லாட்டி இன்னொரு ஒரு அப்டேட் வந்துச்சு. அந்த அப்டேட் சொன்னதால அந்த சர்ப்ரைஸ் அப்டேட் நான் கொஞ்சம் தள்ளி வச்சிருக்கேன். பொறுமையா சொல்லுவோம். ஓகே ப்ரோ. அது இன்னொரு, அதாவது ஒரு நெகட்டிவ் நியூஸ் 2 வந்துச்சு. நெகட்டிவ் நியூஸ் சொல்றதுக்கு இது கொஞ்சம் மைண்ட் கலப்போம் நான் நீங்கிறப்ப, அதெல்லாம் அப்படியே கொஞ்சம் ஆஃப் பண்ணி வச்சுக்குவோம். 64ல, இது 65 கிடையாது, 64ல. அதனால அதை மிக்ஸ் பண்ண வேணாம், கொஞ்சம் தள்ளி வைப்போம். ஒரு பாசிட்டிவ் செய்தியா சொல்லி ஆரம்பிப்போம் அப்படின்னு ஒரு 2 நாள் தள்ளி வச்சு சொல்றேன். நானே சொல்றேன், 2 நாள் பார்த்து சொல்றேன். நாளைக்கே ஈகோ தமிழ் டப்பிங் வந்துடும். பிரகாஷ் ப்ரோ ப்ரொடியூசர் அந்த மாதிரியா வேற ஏதாவது 64? நீங்க இப்ப 2 விஷயம் ஒண்ணு ஓப்பனா சொல்லிடுறேன். ஒண்ணு வந்து அனிருத் இல்ல, ஓகேவா? அனிருத் இல்ல படத்துல. அது எல்லாரும் அனிருத் எதிராக எதிர்பார்த்துருக்காங்க. இப்போ 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 வந்து அனிருத் இல்ல, அவ்வளவுதான். இந்த நிமிஷம் ஜிவியா இப்போ ஜிவி தான். நான் சொல்றேன், அப்புறமேட்டு பாசிட்டிவா சொல்லி ஒவ்வொன்றையும் கேட்டு சொல்ற மாதிரிதான் இருக்கும். இப்போதைக்கு ஒரு நியூஸ் அவ்வளவுதான். 2 பேரும் ஓகே தான் ப்ரோ, 2 பேர்ல. சரிங்க ப்ரோ. ப்ரோ பிரகாஷ் ப்ரோ, அந்த அந்த சூப்பர் ஸ்டார் படத்துக்கு இவரு கன்ஃபார்மா சிவி சக்கரவர்த்தி இல்ல எல்லா ட்விட்டர்ல போட்டுக்கிட்டு இருக்காங்க ப்ரோ? இன்னும் 10 நிமிஷத்துல சுரேந்தர் ப்ரோ. இல்லைங்க, நாளைக்கு காலையில 11 மணிக்கு அப்டேட் வரும், ஓகேங்களா? அதுதான். இல்ல எல்லாரும் போட்டுக்கிட்டு இருக்காங்களே, இன்னும் ஒவ்வொரு பேர் திடீர்னு கேள்விப்பட்டு திடீர்னு இவரு அப்படியே தான் கேட்கிறேன் ப்ரோ. இன்னொன்னு கேட்கணும்னு நினைச்சேன் ப்ரோ. இந்த திருச்சி எல்லையை கான்டாக்ட் பண்ண முடியுமா ப்ரோ? ஏதாச்சும் உங்களுக்கு தெரிஞ்ச நம்பர் உள்ள யாராவது இருக்காங்களா? ஏதாவது ஒரு விஷயம் ஏதாவது கேட்கலாம். ஒரு பயனும் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு மீன் டெம்ப்ளேட் வரும்ல, அது மாதிரி நீங்க நம்பர்லாம் வாங்கி ஒரு யூஸும் கிடையாது. உங்களுக்கு டிக்கெட் வேணும் அப்படின்னா நேரடியா போய் ப்ரோ, டிக்கெட் எதுக்கு, எந்த பர்பஸ்க்காக கேட்கறீங்க சொல்லுங்க. டிக்கெட் இல்ல ப்ரோ, இந்த இது ஏதாவது ஒரு படம் எடுத்தாங்கன்னா இவங்க வந்து ஷோ டைமிங் போட்டு திடீர்னு மாத்திக்கிட்டு இருக்கானுங்க. இந்த ஷோ டைமிங் போட்டு இருக்க திடீர்னு பார்த்தா வந்து வேற ஒரு ஷோ டைமுக்கு மாறி இருக்கு. அதான் என்ன கன்ஃபியூஸ் பண்றானுங்க, அதான் கேட்கலாம். இல்ல அது என்னன்னு சொல்றேன், இல்ல அது ஒன்னே ஒண்ணுதான். இப்போ உதாரணத்துக்கு ஒன்று சொல்றேன்னு, சிறைன்னு ஒரு படம் வந்துச்சு. சிறை படம் வந்து ஃபர்ஸ்ட் சின்ன ஸ்கிரீன்ல போட்டிருந்தாங்க, அப்புறம் ராக்ல போட்டிருந்தாங்க, அப்புறம் 70mm பார்த்தாங்க. இப்ப படம் சூப்பரா போயிட்டு இருக்கிறப்ப டக்குனு ஷோ டைம் ஸ்கிரீனை மாத்துறாங்களா, ஸ்கிரீனை மாத்தினாலும் ஒரு ஷோ டைம் மாறிடுது. ஒரு ஐடியா பண்ணி படம் வந்து இப்ப சிறைன்னு படம் ஒண்ணுச்சு. அது படம் ரொம்ப 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 சின்ன ஸ்கிரீன்ல ஃபர்ஸ்ட் போட்டாங்க, அப்புறம் நல்ல பிக்கப் ஆகும். அடுத்த நாள் வந்து ராக் மாத்தினா இப்ப 70mm மாறிடுச்சு. இப்ப டோட்டலா பெரிய ஸ்கிரீன் இருக்கிறதே பெரிய ஸ்கிரீனுக்கு மாறிடுச்சு. இப்ப என்ன பண்றாங்க, இப்ப அது வரைக்கும் புக்கிங் ஓபன் பண்ணிருப்பாங்க, டைம் நம்ம மாத்தி தான் ஆகணும். அவங்க நல்ல அதாவது படத்தோட நல்லதுக்கு தான் பண்றாங்க. ஆடியன்ஸ் ஒருத்தர் 2 பேர் நம்ம பாதிக்கப்படுவோம் புக் பண்றவங்க. ஆனா நேரடியா போறவங்களுக்கோ இல்ல வந்து லேட்டா புக் பண்றவங்களுக்கு அது கரெக்டா நல்ல ஒரு வசதி தான். ஆனா அவங்க வந்து இது வந்து வேணும் தப்பா பண்ணணுங்கிறதுக்காக பண்றது இல்ல. அந்த படத்துக்கு நல்லா போகுது, பிக்கப் பண்ணது ஒரு பெரிய ஸ்கிரீனா மாத்துவமே பண்றாங்க. அதான் கேட்டேன், திடீர்னு ஷோ டைமிங் மாத்தி போட்டிருக்காங்களே, எனக்கு ஒன்றும் புரியும், கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு, அதனால தான் கேட்டேன். உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்திருக்குமே, ஒருவேளை ஷோ டைம் மாதிரி தான் நீங்க புக் பண்ணிருந்தீங்கன்னா நோட்டிபிகேஷன் வந்திருக்கும். நீங்க புக் பை சொல்ல பார்த்துட்டு புக் பண்ணாம போயிருந்தீங்கன்னா, புக் பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் வந்துடும், அலர்ட் மெசேஜ் வந்துடும். அப்படி வராதுண்ணா, நான் இது வரைக்கும் பார்த்தது இல்லை அந்த மாதிரி. நான் வந்துட்டு எனக்கு இது மாதிரி நடந்திருக்காண்ணா. ஆக்சுவலாக என்னன்னா ஷோ டைம் மாற்றிருக்காங்க. பட் ஆனால் எனக்கு நோட்டிஃபிகேஷன் பிவிஆரில் தான் நான் பண்ணேன். பிவிஆர் சைட்லேருந்தோ சரி இல்லை அந்த ஆப்லேருந்தோ சரி எந்த நோட்டிஃபிகேஷனுமே வரல. அங்கே போய் பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சுமே, ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கும் போது தான் எனக்கு தெரிஞ்சு அந்த இது மாற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்துட்டு எனக்கு நீங்கள் சொல்கிறது பாயிண்ட் ஆஃப் வியூ ஓகே. பட் ஆனால் வந்துட்டு அந்த டிசிஷன் எடுக்கிற பாயிண்ட்ல நீங்கள் இருக்கிறீங்கன்றப்போ ஃபஸ்ட்டு டே வந்துட்டு நீங்கள் மாற்ற முடியாது எப்படினாலும். பட் ஃபஸ்ட்டு டேவே உங்களுக்கு ரிப்போர்ட் தெரிஞ்சிடும், இது தெரிஞ்சிடும் ஆல்மோஸ்ட். ஸோ அப்படின்றப்போ நீங்கள் வந்து புக்கிங் லேட்டாக ஓப்பன் பண்ணுறது பிரச்சனை கிடையாது. நீங்கள் சீக்கிரமாக அவசரமாக ஓப்பன் பண்ணிட்டு ஒரு தடவை நடக்கலாம், 2 தடவை நடக்கலாம். பட் அடிக்கடி பண்ணுறதுன்றது கண்டிப்பாக வந்து நம்ம பிளானை இது பண்ணுற மாதிரி சொதப்புற மாதிரி. எனக்கு தான் எதுவும் கேட்கலையா, இல்லை யாரும் பேசலையா? யாரும் பேசல.
பரணி ப்ரோ, உங்க கேரளால எப்படி ஜனநாயகன் புக்கிங் எப்படி ப்ரோ இருக்கு? நல்லா இருக்கா? நல்லா இருக்குன்னு கேள்விப்பட்டேன், அதான் கேட்கறேன் எப்படி இருக்குன்னு. லிமிட்டடாக தான் ஸ்க்ரீன்ஸ் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. சென்சார் சர்டிஃபிகேட் வந்ததுக்கு அப்புறம் தான் ஃபுல் ஃப்ளெஷ்டாக ஓப்பன் ஆகும். பட் ஓப்பன் பண்ண வரைக்கும் நல்லாவே இருக்குது புக்கிங்ஸு. 6 AM ஷோஸ் எல்லாமே சோல்ட் அவுட்டு. ஸோ அதுதான். நீங்க 6 AM ஷோ பாக்குறீங்களா ப்ரோ? நான் வந்துட்டு எனக்கு இப்போவுமே ஒரு மாதிரி ஸ்கெப்டிக்கலாக தான் இருக்குது, எங்கே போகிறது அப்படின்னு சொல்லிட்டு. ஒன்று பெங்களூரில் 6 AM போவேன், அப்படி இல்லைன்னா பார்ப்போம் எப்படின்னு சொல்லி. பெங்களூர்ல தான் 1500 1000 மேல டிக்கெட் விற்கிறாங்களே ப்ரோ. ஆமாம் ப்ரோ, பெங்களூர் போனேன்னா நான் வந்துட்டு பராசக்தியும் 6 AM போட்டாங்கன்னா அங்கே பார்த்துட்டு வந்துடலாம். இல்லைன்னா வந்துட்டு இதுக்காக கேரளா போயிட்டு அப்புறம் மறுபடியும் ட்ராவல் பண்ணி போய் ரொம்ப இது. ஸோ அதனால் பார்ப்போம்னா நான் முடிவு பண்ணல எதுவுமே. நான் வந்துட்டு இன்னும் டிக்கெட்டும் எதுவும் புக் பண்ணல, எதுவும் முடிவும் பண்ணல. பார்த்துக்கலாம். எவ்வளோ ப்ரோ டிக்கெட்? எங்க கேரளா சைடில் எவ்வளோ ப்ரோ டிக்கெட் கேரளாவில் விற்கிறாங்கன்னு வந்துட்டு கேட்குறேன். உங்களுக்கு வந்து 250 300க்கு மேலே இருக்காது. பிவிஆரில் டைனாமிக் ப்ரைஸ்னால அந்த பெரிய பெரிய லுக்ஸில் அந்த இதுலலாம் கொஞ்சம் ப்ரைஸிங் அதிகமாக இருக்கும். பட் மோஸ்ட் ஆஃப் த தேட்டர்ஸில் வந்துட்டு 250 300 அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கும். மேக்ஸிமம் 250 300. ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ. சரி, வேற ஏதாவது யாருக்காவது ஏதாவது கேட்கணுமா? பரணி ப்ரோ, அந்த ரவிதேஜா பாட்டு கேட்டீங்களா? பிரகாஷ் ப்ரோ, ரவிதேஜா பாட்டா? கேட்டீங்களான்னு கேட்க கூடாது, பாத்தீங்களான்னு கேட்கணும். பாத்தீங்களா? இல்ல பார்க்கல. ஏன், என்னாச்சு? இந்த கேள்வி பாருங்க உங்கள் நல்லா இருக்கு. கேள்வியிலே குற்றம் உள்ளது புலவரே. பிரகாஷ் ப்ரோ ஒரு போட்டோ மட்டும் போட்டிருந்தாரு, அந்த போட்டோ மட்டும் தான் அந்த போட்டோ போட்டு நீங்க பாட்டு பார்க்கல, அப்ப உங்களுக்கு நான் ப்ரோ skip பண்றேன். அந்த ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு கேட்கறதுக்குமே அந்த பாட்டு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆமா பல்தான், கேட்கறதுக்கு நல்லா இருக்கு, பாக்குறதுக்கு நல்லா இருக்கு. சீரியஸா எல்லாரும் இந்த நான் ஒரு ட்வீட் போட்டிருந்தேன், கமெண்ட் போட்டிருந்தேன். என்ன போட்டிருந்தேன்னா, ஆசிகா வண்டியில ஏத்து, மத்த 2 பேர் மேல வண்டியை ஏத்துன்னு போடணும். அட பாவி, ரசனை இல்லாத பாவி அப்படிங்கிற மாதிரிதான் இருந்துச்சு. இந்த படம் நல்லா இருக்கு. அந்த ஆந்திரா கிங் தாலுக்கான ஒரு படம் வந்துச்சுல்ல, அது நல்லா தான் இருக்கு. ஆனா ஓடன்றாங்களே, என்னாச்சு? சுரேந்தர் ப்ரோ, அது நல்லாவா இருந்துச்சு? உண்மையா சொல்லுங்க. ஓ இல்லையா, பரவாயில்ல. ஓரளவுக்கு எனக்கு ஏதோ ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு பார்க்க. அவ்வளவுக்கு மோசமாலாம் இல்லை, ரொம்ப மோசமா கிண்டல் பண்ணாங்க. அதான் கேட்கிறேன், யாருக்கு பிடிக்கல? பல்ட்டனா இல்ல மேகாலனா? எனக்கு அந்த படத்துல ஒரு நிமிஷம் சீன் எனக்கு ஏத்த மாதிரி இருந்துச்சு, நான் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். அவ்வளவுதான் எனக்கு அந்த படத்தோட இருக்கு. பல்தான் அதுல முக்காவாசி படமே எங்களுக்கு ஏத்த மாதிரி இருந்துச்சு. பல்தான் கிளைமேக்ஸ் எனக்கு ஏத்த மாதிரி இருந்துச்சு. கமல் சாரி மெய். அது ஃபேனா இல்ல அந்த ஃபேனா ஆமா, அந்த மேல காட்டுற விஷயத்துக்கு சின்ன சின்ன விஷயங்கள் நல்லா இருந்துச்சு. மொரோவர் கிளீஷியாவா இல்லாம இருந்துச்சு. நான் ரொம்ப போட்டு வாசிச்சிருப்பாங்கன்னு தோணுச்சு. அது வரைக்கும் பரவாயில்லாம் பட்டு. ஆக்சுவலாக அன்னைக்கு அந்த ஹிந்தி ஃபிலிம் ஹக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்துச்சு. அந்த படம் பார்த்தேன், எனக்கு பிடிச்சிருந்துச்சு. பட்டு அவர் ட்ராமா, கோர்ட் ரூம் ட்ராமா தான் அந்த படம். அது ட்ரூ ஸ்டோரி பேஸ்ட் ஃபிலிம்ன்றதுனால சரி பார்ப்போம். எனக்கு இந்த கோர்ட் ரூம் ட்ராமாஸ் எப்பயுமே ரொம்ப பிடிக்கும், ஆனால் பார்த்தேன், எனக்கு பிடிச்சிருந்துச்சு. மாவீரன் ட்ரை பண்ணுங்கள், வேறு யாராவது இருந்தீங்கன்னாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ராமா ஃபிலிம் தான், ஸோ அந்த கமர்ஷியலாக வந்து ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணா. ப்ரோ அடுத்த பேர் பிரகாஷ் ப்ரோ, இந்த அக்கா ப்ரோ பிரகாஷ் ப்ரோ, சொல்லுங்க ப்ரோ. இந்த இந்த இக்கீஸ்னு ஒரு ஹிந்தி படம் ஒன்று வந்திருக்கு. அது வந்து எதுவும் ஷோ டைம் எதுவும் மார்னிங் மாறுமா? இந்த எல்ஏ மாரிஸ்ல எதுவும் போடுற மாதிரி வாய்ப்பு இருக்குமா? தெரியல, ஈவினிங் நைட்டு மட்டும் போட்டுருக்காங்க. தெரியல படம் என்ன, நீங்க சொல்லி என்ன படம்னு தெரியல. இருங்க புக் மை ஷோ ஃபர்ஸ்ட் பாக்க. இல்ல பிரகாஷ், நான் இக்கீஸ்ன்னு சொல்லி ஒரு ஹிந்தி படம், அந்த அதுவும் சொல்லிட்டு இவன் ஹிந்தி தான், இவரு தர்மேந்திரா கிடைச்சா. ரைட் ஓகே. இப்ப புக் மை ஷோல பாக்குறேன் இப்பதான். அந்த படம் நான் சேலம்ல ரிலீஸ் ஆனா போலான்னு பார்த்தேன், பட் ரிலீஸ் ஆகல. இல்ல இப்ப என்னன்னா பயங்கரமா பிக்கப் ஆகி நல்லா போச்சுன்னா, துரந்தர் மாதிரி போச்சுன்னா தான் இவங்க மாத்துவாங்க. இப்ப இது வந்து ஒரு டிக்கெட் 2 டிக்கெட் தான் புக் ஆகுது அப்படின்னா மாத்த மாட்டாங்க, ஷோ டைம் இன்க்ரீஸ் பண்ண மாட்டாங்க. துரந்தர் பாத்தீங்கன்னா இதே மாதிரி திரும்ப 66 பேர் உள்ள சீட்ல போட்டிருந்தாங்க படத்தை. அப்படியே பிக்கப் ஆகி 70 வச்சு ராக்ல வரைக்கும் போட்டிருந்தாங்க படத்தை.
போட்டு சூப்பரா ப்ரோ ஃபர்ஸ்ட் ராக்ல தான் ப்ரோ போட்டாங்க. இல்ல இல்ல நான் ராக்ல தான் ப்ரோ போர்ட்ல போட்டிருந்தாங்க. நீ போர்ட்ல ராக்ல ஒரு சவும் போர்ட்ல 2 சவும் போட்டிருந்தாங்க. டோட்டலா அப்படியே மாத்திட்டாங்க. ஷோ நான் ராக்ல பார்த்தேன் ப்ரோ. உங்களுக்கு தான் காலையில 19 ஷோ இருக்கு, மத்தியானம் 2:45 ஷோ அவரு இருக்கு. ஈவினிங் ஷோ கேக்குறாரு போல இருக்கு. ஈவினிங் ஷோவா? ஒரே நிமிஷம் இருங்க. திருச்சியில 19 போட்டிருக்காங்க. 19 சோனா மீனால போட்டிருக்காங்க, 2:45 எல்ஐ சினிமாஸ் மாரிஸ்ல போட்டிருக்காங்க. இவ்வளவு ஷோஸ் இருக்கு. 2:45 இருக்கா ப்ரோ? நான் காலையிலனா வேற. ஆமா ஏங்க இது இவ்வளவு நாள் நான் பாக்கலங்க. இல்ல சாட்டர்டேன்றதுனால மாத்திருப்பாங்களா இருக்கும், தெரியல எப்படின்னு சொல்லி. நானே இப்பதான் ஆமா ப்ரோ, நேத்து வரைக்கும் அது போடவே இல்லையே ப்ரோ. அதுதான் வீக்கெண்ட் வந்துட்டு அவங்க கொடுப்பாங்க சில டைம். இந்த அதர் லாங்குவேஜ் சேலம்ல அப்படிதான் பண்ணுவாங்க. 19 ஓகே, பார்த்து புக் பண்ணிக்கோங்க. ஓகே ஓகே. பிரகாஷ் ப்ரோ, சொல்லுங்க bro. நீங்க ஒரு ட்வீட் போட்டிருந்தீங்க, டைரக்டர் லாக்டு இண்டஸ்ட்ரி ஷாக்குடுங்க. அது யார் டைரக்டர், என்ன படம் ப்ரோ? இன்னும் 2 நிமிஷத்துல இல்ல அதான் டைம் ஆயிடுச்சுன்னா சொல்லிடுவோம், அவ்வளவுதான். அது ஒண்ணும் இல்ல, மொத்தம் வந்து நான் 3 விஷயத்துக்காக போட்டிருந்தது. அது ஒண்ணு வந்து நாளைக்கு ரிவீல் ஆகுது, ஓகேங்களா? நாளைக்கு எல்லாம் ஸ்டாக் ஆவாங்கன்னு பார்த்தா இல்லை இன்னைக்கே ஸ்டாக் ஆயிட்டாங்க. அவ்வளவுதான், இது ஒண்ணு. மிச்சம் 2 வந்து உங்களுக்கு வந்து கூடிய விரைவில் வரும். நான் 1/3 போட்டிருக்கேன் லாஸ்ட் ஒரு ட்வீட். அதை 1/3 உங்களுக்கு ஒரு பீஸ் நாளைக்கு ரிவீல் ஆகுது, அவ்வளவுதான். ஏங்க சொல்றேன்ட்டு நீங்க மறுபடியும் சஸ்பெண்ட் தாங்க வச்சுக்கிட்டு இருக்கீங்க. அது ஒரு மாதிரி இருக்கு, சொல்லிருங்களேன். எங்க அதுல ஷாக்கு, அது ஷாக்கு எங்க டான் முடிஞ்சா சிவகார்த்திகேயன் கூட ஒரு படம் பண்றதா இருக்கு. அப்ப சூப்பர் ஸ்டார் அந்த கதை போச்சு. அதுக்கப்புறம் திரும்ப வந்து நானிட்ட போச்சு. நானிட்ட இருந்து சிவகார்த்திகேயன் வந்துச்சு. சிவகார்த்திகேயன் வந்து இப்ப சூப்பர் ஸ்டாருக்கே போகுது, ஓகேங்களா? இது வந்து இப்ப ஷாக்கு தான். ஏன்னா எதுக்காக ஷாக்குன்னு சொல்றீங்க? ஃபர்ஸ்ட் வந்து எல்லாரும் வந்து சுந்தர்சி வெளியே போனதுக்கு அப்புறம் எல்லாரும் சொன்ன தியேட்டர் யாரு மாறி மாறி போய் கடைசியா பார்க்கிங் தியேட்டர் வந்து நின்னாங்க. பார்க்கிங் தியேட்டர் வந்து நின்று என்னது குரங்கு பொம்மை டேரக்டர் அவர் பேர் என்ன, நித்திரன் மகாராஜா டேரக்டர், அவர்கிட்ட வந்து கடைசியாக எல்லாரும் ஃபிக்ஸ் ஆகி பார்க்கிங் தியேட்டர் தான் கன்ஃபார்ம் வந்துச்சு, ஓகேவா? எல்லாரும் பார்க்கிங் தியேட்டர் பொங்கலுக்கு அனௌன்ஸ்மெண்ட் வருதுங்கிறப்ப நாளைக்கு வந்து சிபி சக்கரவர்த்தி அப்படின்னா சிபி சக்கரவர்த்தியில எல்லாரும் இந்த படம் சூப்பரா ஒழிச்சு 100 கோடி வசூல் ஆயிடுச்சுன்னு அடுத்த விஷயம். ஆனா இந்த ஆன்லைன்ல வந்து எல்லாரும் போட்டு அந்த படத்தை அடிச்சுட்டு தான் இருந்தாங்க. ஒரு சிலர் தவிர அது சிவகார்த்திகேயன் ஃபேன்ஸ் கொண்டாடினாங்க. அதுக்கப்புறம் ஒரு சில ஃபேன்ஸ், ஜென்ரல் ஃபேன்ஸ் சில பேர் இருப்பாங்க, அவங்களுக்கு அந்த படம் பிடிச்சிருக்கு. மற்றபடி பெரும்பாலும் நாட்கள் அந்த படத்தை அடிக்க தான் செய்யாங்க. ஆனா அவங்களுக்கு அவரு எப்படி சூப்பர் ஸ்டார் கூட படம் பண்றாங்க ஒரு ஷாக்கிங் இருக்கும்ல, அது ஒரு ஷாக். இது போக இன்னும் 2 ஷாக் இருக்கு. அந்த 2 காம்பினேஷன் பாத்தீங்கன்னா நீ ஷாக்கு தான் ஆவீங்க. அது பாத்தீங்கன்னா ஒண்ணு வந்து ஏகே படம் கிடையாது, ஓகேங்களா? இன்னொரு ஹீரோட படம். அந்த காம்பினேஷன் எல்லா இங்க எடுத்து ஒரு பெரிய ஃபேன் பேஸ் தான். அதுவும் அப்டேட்டு அது மாதிரி ஒரு ஈடுபாடுகள் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு ஃபேன் பேஸ். ஈடுபாடுகள் ஓகேங்களா? அந்த ஃபேன் பேஸுக்கு ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் ஒண்ணு இருக்கு. அவங்களும் பாத்தீங்கன்னா அந்த காம்பினேஷன் அனௌன்ஸ்மெண்ட் வரும்போது ஐயோ அப்படின்னு ஷாக்காக போறாங்க. அதுவும் நடக்கும். அந்த 3வது காம்பினேஷன் வரும், 2வது காம்பினேஷன் 1 வருது, அவ்வளவுதான். போற போக்குல இந்த சைடு பீதி கிளப்பி விட்டீங்களே பிரகாஷ் ப்ரோ. ஏன் நான் எதுவுமே சொல்ல மாட்டேன் இனிமேல், ஓகேவா? அப்படியே அமைதியாவே இருந்துடுறேன். இந்த ஹீரோ பேர் யாருன்னு சொல்லிட்டு போயிருங்க பிரகாஷ் ப்ரோ. இல்ல ஆக்சுவலா என்னன்னா சில விஷயங்கள் வந்துட்டு பிரகாஷ் ப்ரோவால ரிவீல் பண்ணிடலாம், சில விஷயங்கள் ரிவீல் பண்ண முடியாது. அது வந்துட்டு உள்ளேயே நிறைய பிரச்சனைகள் இருக்கு, ஓகேவா? இதை ஏங்க நீங்க போய் சொன்னீங்க அப்படின்னு சொல்லி சில பேர் நாளைக்கு வந்து அவரை கேள்வி கேட்பாங்க. அதனாலதான் வந்துட்டு அவர் இதையே வந்துட்டு யோசிச்சுதான் வந்து சொல்லியிருப்பாரு. அவரோட அப்பனா இல்ல ப்ரோ, அப்ப என்ன பண்ணணும்னா எதையுமே சொல்லாம இருக்கணும். உங்களுக்கு ஒரு ஷாக் இருக்கு, உங்களுக்கு ஒரு ஜர்க் இருக்குன்னு சொல்லி விட்டு போயிடுறீங்களா? யாருக்கு ஷாக்கு யாருக்கு ஜர்க்குன்றது தெரியாம ஒரே நிமிஷம் இருங்களேன், ஒரே நிமிஷம் இருங்களேன். இப்போ ஒருத்தங்க வந்து டீசர் வர்றாங்கன்னு வச்சுக்கோங்க படத்துக்கு, என்னங்க படம் ரிலீஸ் பண்ணுங்க டீசர் மட்டும் விட்டுருக்கீங்க அப்படின்னு கேட்க மாட்டோம்ல. ஏன்னா டீசரோட ஐடியாவே என்னன்னா ட்ரெய்லர் வர வரைக்கும் டீசருக்கு ஹைப் ஆயிட்டுருங்க, ட்ரெய்லர் வந்ததுக்கு அப்புறம் படத்துக்கு ஹைப் ஆகுங்க, அதுக்கப்புறம் படம் வரும். அப்படியே அந்த மாதிரிதான் ஒரு அனௌன்ஸ்மெண்ட். படத்துக்கே அப்படிதான் அனௌன்ஸ்மெண்ட் விடுறாங்க. இன்னைக்கு இந்த டேட்ல இந்த டீசர் வர போகுதுன்றதுக்கு ஒரு அப்டேட் அப்படி இப்படின்ற மாதிரி. அப்ப அனௌன்ஸ்மெண்ட்டும் அதே மாதிரி அப்டேட்டோட விட்டாதானே அது கொஞ்சம் பரபரப்பா இருக்கும். சரி ஆதி ப்ரோ, ராம்குமார் டு சிபி என்ன இதாச்சு, என்ன கதை? அதெல்லாம் சொல்ல முடியாது, இல்ல புரியலையே, இதெல்லாம் பின்னாடி நடக்கிறது இல்ல, சொல்ல முடியாது. ஆனா இவர் சொன்னதுல பிரகாஷ் சொன்னதுல ஒண்ணு மட்டும் நான் அதான் எஸ்கேப் பண்ணது வேற, இது வேற, அந்த கதை இல்ல. ஓகே, நான் கூட வந்துட்டு பரணி இவர் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு மாதிரி லைட்டா பெருமையா இருந்துச்சு. அப்புறமேட்டு தான் சரி ஓகே.
இன்னமும் யாருக்காவது ஏதாவது கேள்விகள் இருந்தா கேளுங்க. கேள்வி இல்ல, ஆனா பயம் பயங்கரமா இருக்கு பாருங்க ப்ரோ. பயப்படாதீங்க. ஏங்க புரியலங்க, என்னங்க ஒரு நீங்க அன்எக்ஸ்பெக்டட் நீங்க பயப்பட மாட்டீங்களே பரணி ப்ரோ, நீங்க பயப்பட மாட்டீங்க. ஆமா, ஏன்னா நீங்க உங்களுக்கு பயப்பட ஜாலி, மாட்டீங்க. கரெக்ட். உங்களுக்கு ஜாலி. மெய்யழகன் நாங்க அப்படி இல்லையே. மெய்யழகன் நீங்க ஏன் பயப்படணும்? நாங்களும் இருக்கோம் சரி, தோழர், கமல் நாங்களும் இந்த நீங்க லைன்ல உங்களுக்கு என்னப்பா இருக்கோம். பயப்படுறீங்க. உங்களுக்கு என்னப்பா அதிர்ச்சி? கமல் புரியல எனக்கு. ஒருவேளை இல்ல 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 கமல் ஒரு விஷயம். ஒருவேளை இப்ப நடுவுல ரஜினி ஃபேன்ஸ், அஜித் ஃபேன்ஸ், விஜய் ஃபேன்ஸ்லாம் அதிர்ச்சி ஆகுறாங்கன்னு சொல்லி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கேட்டு அதுல ஒரு லாஜிக் இருக்கு. ஏன்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு படம் தான் பண்றாங்க, இதுவும் மிஸ் ஆச்சு. இல்ல 2 வருஷத்துக்கு ஒரு படம் தான் பண்றாங்க, இதுவும் மிஸ் ஆச்சுன்னா என்ன ஆகுதோ அப்படின்ற ஒரு பயம் இருக்கும். இப்ப ஆனா தனுஷ் ஃபேன்ஸ், சூர்யா ஃபேன்ஸ் எல்லாம் உங்களுக்கு தான் லைனா அனௌன்ஸ்மெண்ட் இருக்குல்ல, ஒண்ணு போச்சுனால இன்னொன்னுன்ற மாதிரி அதுல ஜாலியா தானே இருக்கீங்க நீங்க. ஆக்சுவலா தோழர், உங்களுக்கு என்ன அதுக்காக எப்படி தோழர்? இல்ல கமல் இதை எனக்கு ஒரு சொல்லியே டவுட். எங்களை முடிச்சு விடுறீங்க. இப்ப நடுவுல SK பிளஸ் சிவாங்கிற மாதிரி ஒரு காம்போ போச்சுல்ல, ஒருவேளை அடுத்த சாக்கு அதுதானோ? பல்தான் ஆமாங்க. அதெல்லாம் நடக்காது பல்தான். நீங்க வேற ஏன் பல்தான்? ஏங்க ஏங்க எனக்கு தெரிஞ்சு அதான் நானும் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். ஒருவேளை SK சிவா காம்போன்னு வேற லெவல்ல இருக்குமே. இல்ல நான் என்ன சொல்றேன், அப்படி இருந்தா கூட அப்பப்ப வன்மத்தை இல்ல காட்டிட்டு அப்படி இருந்தா கூட தாங்காது. இல்லங்க, அப்படி இருந்தா கூட என்னங்க? எஸ்கேக்கு அடுத்த 2 படம் லாக்குடு இப்ப ஏற்கனவே. நான் என்ன சொல்றேன், ஒருவேளை இதுக்கு ஊடையில சிவாவை புகுத்துனா கூட அது அந்த 2 ஜானர்ல இருந்து தனி ஜானர் தானே. அந்த டேரக்டர்ஸ் கம்ப்ளீட்டா வேற படம் எடுக்கிறவங்க, சிறுத்தை கம்ப்ளீட்டா வேற படம் எடுக்கிறவரு, அது உங்களுக்கு நல்லது தானே, ஒரு வெரைட்டி கிடைக்கும்ன்றது. நான் சொல்றது கங்குவா மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் எடுக்கிறாங்க, 2 வருஷம் எடுக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்ப நீங்க பயப்படுறதுல ஒரு அர்த்தம் இருக்கு. ஓகே 2 வருஷம் கொடுத்து நானும் கேக்குறேன். இல்லங்க நானும் அதை ஒருவேளை சிறுத்தை வந்து கங்குவா பிளாப் ஆக்குனீங்கடா அதே மாதிரி ஒரு படம் இருக்கிறேன்டா சிவா கூட அப்படின்னு ட்ரை பண்ணாருன்னா என்ன பண்ணுவீங்கன்னு கேக்குறேன். எனக்கு அந்த ஒரு பயம் தான் வருது. அது என்ன ஏதோ சேஞ்ச் ஆகுதுன்னாங்களே, நாங்க ஏதோ சேஞ்ச் பண்றோம். எஸ்கேஆர் ஏதாவது சம்பவமா? இல்ல எஸ்டிஆர் நல்லா நீங்க சேஞ்ச் பண்ண வேண்டிய ஒரே விஷயம் உங்களை மட்டும் தான்டா. ஆட்டிடியூட் இல்ல உங்களை மட்டும் தான் சேஞ்ச் பண்ணணும் தோழர். நான் சிம்புவை கூட சொல்லல, நான் சிம்புவை சொல்லவே இல்லை. ஏன்னா அவர் சேஞ்ச் இல்ல, அவர் பக்காவா போயிட்டு இருக்காரு. முதல்ல இருந்து எப்படி இருக்காரோ அப்படிதான் இருக்காரு. சேஞ்ச் நான் சொல்றது சிம்பு ஃபேன்ஸ். சிம்பு விஷயத்துல சேஞ்ச் பண்ண வேண்டிய ஒரே விஷயம் ஃபேன்ஸா மட்டும் தான். தோழர் எனக்கு ஒரு டவுட், எஸ்டிஆர் சிவா ப்ராஜெக்ட் ஏதாவது எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா ஃபியூச்சர்ல? கண்டிப்பா பண்ணலாம். ஆமா கண்டிப்பா பண்ணலாங்க. நான் என்ன சொல்றேன், இன்னொன்னு நல்ல இப்போ நீ இப்படி யோசிச்சு பாருங்களேன், அது நல்லது தானே. ஏன்னா இப்ப இருக்கிற அடுத்து இமீடியட்டா இருக்கிற 3 ப்ராஜெக்ட் உங்களுக்கு என்னன்னு தெரியும். சிவாவோடது ஓரளவுக்கு அது தெரியும், இண்டஸ்ட்ரிக்கே தெரியும் அது என்னென்ன அப்படின்னு. ஆனா அந்த 3க்கும் சுத்தமா சம்மந்தம் இல்லாம இருக்கிற ஒரு ஜானர்ல சிவாவோடது. அப்போ அது நல்லது தானே. இந்த 4 எது கிளிக் ஆனாலும் உங்களுக்கு நல்லது தானே. இப்ப சிவாவை வச்சு கங்குவா மாதிரி ஒன்று பண்றாருன்னு வச்சுக்கோங்க, 2 வருஷம் 2.5 வருஷம் எடுத்துட்டு குறுக்கிடுக்கவும் மன்னிக்கவும், சிவா என்பதை சிவகார்த்திகேயன் என்பதை சிவகார்த்திகேயன் என்பது என்றே கூறவும். எஸ்கேனும் கூறலாம். ஏன் சிறுத்தை சிவா என்று பலரும் சும்மா சிவான்னு காலையில சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. நீங்க சிவகார்த்திகேயன் இல்ல, சொல்றது சிவாதான். சிவகார்த்திகேயன் அவர் சொல்றது சிவாதான். சிவாவும் சேர்ந்து பண்றாங்க காம்போ. ஆனா இல்ல நீங்க சிவாக்கு 3 படம் இருக்கு, சிவாக்கு 3 படம் இருக்குங்கிறீங்களங்க. அது சிவகார்த்திகேயனுக்கு 3 படம் இருக்கு, வெரைட்டி இருக்கு. அப்படி சொல்லுங்க. சாரி ஏன் தெரியுமா, அவருடைய பயத்தை என்னால புரிஞ்சுக்க முடியுது. இல்ல நண்பர்களே, உங்ககிட்ட வரமாட்டாரு, கவலைப்படாதீங்க ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்ச நாளைக்கு இல்ல அது. ஆனா அது என்ன, இப்ப நீங்க சொன்ன மாதிரியே சிவாவோட எஸ்கே சேர்ந்தாருன்னா, இப்ப இந்த இது சொல்லுவாங்கல்ல, விஜய் வேணுங்கன்னே ஒரு படம் வந்து டிப் ஆகிறதுக்கு ஒரு சுமார் டைரக்டரோட போவார், அந்த மாதிரி ஒரு பிளானா தான் இருக்கும் அது. டேய் எனக்கு அடி மண்டண்ட் எல்லாம் புலந்துட வேண்டாம் உனைய. என்னடா அப்படி ஒண்ணும் சிவா வந்து அவ்வளவு மோசமான ஆள்லாம் கிடையாதுடா. நீங்க என்னடா இப்படி பண்றீங்க? விஸ்வாசம், வீரம், வேதாளம் அதெல்லாம் கொடுத்தவர் தானடா. ஐ லைக் விஸ்வாசம் அண்ட் வேதாளம் அண்ட் வீரம். அப்புறம் எனக்கே அதுல என்ன பிரச்சனை இருந்துச்சுன்னா, தொடர்ச்சி ஒரே மாதிரி அவனை விட்டுருங்க. இங்கிலீஷ்ல பேசுறீங்க. சரி ப்ரோ, இப்ப சிவகார்த்திகேயன் யார் கூட பண்ணா நல்லா இருக்கும் உங்க ஒப்பீனியன் சொல்லுங்க. அடுத்து தனுஷ் டைரக்ஷன்ல எஸ்கே பண்றாரு, விடுங்க. நாங்க தனுஷ் டைரக்ஷன்ல சிம்பு வச்சு படம் பண்ணலாம்னு இருக்கோம். என்ன பிளானிங்? உங்க பிளான் சீக்கிரம் அனௌன்ஸ்மென்ட் வரும் எல்லாம். விஷால் ப்ரோ, ஆப்ஜெக்ட் மீன்ஸ் an immovable objectன்ற மாதிரி இருக்கும். இல்ல விஷால் ப்ரோ, எனக்கு என்னன்னா எஸ்டிஆர் ஏன் கெட்டவன எஸ்கே வச்சு ஸ்டார்ட் பண்ண கூடாது?
இல்ல நல்லாதான் இருக்கும். மெய்யழகன் பாவாத்தியர் எப்ப ரிலீஸ்? மெய்யழகன் அந்த டேட் மட்டும் எனக்கு தெரியல. அத பத்தி கேட்காதீங்க விஷால் ப்ரோ, வேற ஏதாவது டாபிக் இருந்தா பேசலாம். ஒரு நிமிஷம், எல்லாருமே இந்த ஸ்பேஸ்ல இன்னைக்கு வந்து மன்மத்தை மாத்தி மாத்தி கக்கணும்னே வந்திருக்கீங்களா? மன்மதன் ஆமா. அப்புறம் உங்களுக்கும் நார்த் இந்தியால ரீல்ஸ் போடுவாங்க. ஒருத்தர் இவர் அடிக்க அவர் இவர் அடிக்க அவர் இவர் அடிக்க திரும்ப திரும்ப சுத்தி ரொட்டேஷன் ஆயிட்டு இருக்கோம். ஆனா ஒன்னு நீ என்ன தொன்மத்தை கொட்டன்னு சொல்லி எல்லாரும் கொட்டுறாங்க. எல்லாத்துக்கும் அவங்க அவ்வளவு பாசம் எல்லாரும் மேலையும். நான் மட்டும் தான் பாசிட்டிவா பேசிட்டு இருக்கேன் வந்ததுல இருந்து. ப்ரோ ஒரு ஆளை பார்த்து ஒரு இண்டஸ்ட்ரியே பயப்படுதுன்னா என் தலைவர் தான் ப்ரோ. சிவா ப்ரோ, என்னையா பண்ணாரு கமலே? உனக்கு ஒரு படம் பண்ணிட்டாரு. விஷால் ப்ரோ இந்த விஷால் ப்ரோ அதான் நீங்க தைரியமா சொல்லுங்க, நாங்க பண்ணுவோம்னு. ஏன் வந்து அடுத்தவங்கள்ட்ட போறீங்க? நாங்க பண்ணுவோம் சொல்லுங்க. நல்ல படம், நாங்க படத்துக்கு தான் ரெடி. நீங்க தான் நல்ல படத்துக்கு ரெடியா இருக்கீங்க. நாங்க இல்ல கமலு ஒரு நிமிஷம். ஒருவேளை சொன்னான்னு வச்சுக்கோங்க விஷாலு, அவன் ஜாலியா தான் இருப்பான். பயப்பட வேண்டியது சிறுத்தை சிவா தான். சிம்பு கூட பண்ணா. நாங்க வேற லீக்ல இருக்கோம். என்ன போங்க கமல், போங்க. இப்பதான் ஆர்ஜேபி வெங்கி, அப்புறம் யாரு அவர் பேர் ஜீத்துன் ரெண்டாவது நாளே இவ்வளவு ஆர்ட் கிடையாது. ஆர்ஜே பாலாஜி. ஆமா கரெக்டா சொல்லுங்க, தெளிவா இருக்கணும்ல ப்ரோ. 50வது படத்துக்கும் 48க்கு 49 ஒன்று இருக்குல்ல, இடைச்சொல்களா வந்துட போறாரு ப்ரோ. பயமும் தான். கமல் ப்ரோ இவர் போற ரூட்டை பார்த்தா எனக்கு என்னமோ சிவா வருவாருன்னு தோணுது. கமர்ஷியல் ரூட்ல தான் எனக்கு ஒன்னே ஒண்ணுதான் தோணுது. நீங்களே யோசிச்சு பாருங்க, ரஜினியும் சூர்யாவும் கூப்பிட சான்ஸ் இல்ல. கூப்பிட்டு அஜித்துக்கு தான் அவர் நல்லா படம் பண்ணிருக்காரு. இதுக்கப்புறம் ஒரு வாய்ப்பு கொடுக்கணும்னா அது ஏற்கனவே பண்ணவரோட ஏகேக்கு தான் கொடுப்பாரு. விஷால் ப்ரோ கங்குவாக்கு அவ்வளவு அடி விழுகும் போதே 2வது நாளோ 3வது நாளோ சிவா சூர்யா கோயிலுக்கு எல்லாம் கூட்டிட்டு ஞாபகம் இருக்கா? மனுஷங்க அவர் யாரும் ஹேட் பண்ண முடியாது. அதுக்காக படம் கொடுக்க மாட்டாங்கன்றது என்னோட நெகட்டிவிட்டி பக்கத்துல வராது. ஒரு நிமிஷம் அவரை யாரும் ஹேட் பண்ண முடியாதுன்னு சொன்னீங்கல்ல. போஸ்டோட மைக்க தூக்கு. நீங்க வந்து வாயை வாயை கட்டி போட்டு உட்கார வச்சிருக்கு. அவர் ஆரம்பிச்சாரு, நீங்க தாக்க மாட்டீங்க. 2026 கோவப்பட மாட்டேன்னு சபதம் எடுத்திருக்காரு பிரகாஷ் அண்ணன். அதனால அவர் பேச மாட்டாரு. பிரகாஷ் ப்ரோ ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. ஆரம்பிச்சு 2வது நாள் தான் ப்ரோ. காலையில இருந்து போட்டு இருந்தா ஒன்னொன்னா வாங்கு. ஒரு பொறுமையா கூட இல்ல. காலையில இருந்து ஒரு நியூஸ் வந்து ட்வீட்டை பாக்குறேன். 6.5 லட்சம் நியூஸ் போயிருக்கு. காலையில இருந்து தெரிச்சிருக்கு போலயே. ஓகே பிரகாஷ் ப்ரோ இப்போ ஒரு ட்வீட் போட்டிருக்காரு பாத்தீங்களா? என்ன இன்னைக்கே எல்லாரும் ஷாக் ஆகிட்டாங்கன்னு. அப்ப இன்னும் லாட் மோர் டு கம், இன்னும் நிறைய வரும்னு நினைக்கிறேன். இல்ல 2வது நாள் சொல்லிட்டேன் 1/3 அவ்வளவுதான். இல்ல அது ஏதோ இந்த வெடி படத்துல வரும்ல, அது ஏதோ சொல்லுவாங்கல்ல, இது முடிஞ்சிருச்சு அடுத்து அதை கொண்டு வந்துங்கிற மாதிரிதான். புஷ்பாஞ்சலி முடிஞ்சிருச்சு, அடுத்து புஷ்ப மஞ்சள் இருக்கு. பயமாவே இருக்கு. யார்ப்பா விஷால் ப்ரோ புல்லட் எடுக்கல? யாரையா புல்லட் எடுக்கிறது? எங்க அது RX சவுண்டுங்க. இல்ல எல்லா சவுண்டும் ஒரே மாதிரி இருக்குங்க. விஷால் ப்ரோ வந்தாருன்னா அப்படிதான் கேக்குது எனக்கு அடிக்கடி சவுண்ட். என்ன வண்டினே தெரியாது. சொல்லுங்க பிரதர். ஏகே சீர் எதுவும் வரமாட்டாருல்ல சிவா? வாய்ப்பு இல்ல. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி விஷால் ஒண்ணு சொன்னார்ல, 2026 பிரகாஷ் ப்ரோ எதுவும் கோவப்பட மாட்டார் அப்படின்னு. நான் எல்லாத்துக்கும் அமைதி முற்றிலும் திறந்த முனிவர். இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நம்ம ஆளுங்க என்னன்னா இல்ல நம்ம ஒரு நிமிஷம். நியூ இயர் அன்னைக்கு வந்து புத்தாண்டு ஹாப்பி நியூ இயர். இல்ல அதுக்கு பேர் முற்றும் திறந்த முனிவர். முற்றிலும் திறந்த முனிவர்னா வேற அர்த்தம். அந்த அர்த்தமும் தெரியும், அதை விட்டுருங்க. இப்போதைக்கு நானா ஏன்னா சும்மா போட்டு வரேன். நியூ இயர் அன்னைக்கு வந்து புத்தாண்டு வாழ்த்துக்கிறாங்க, தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு ஹாப்பி நியூ இயர்ங்கிறாங்க. கான்செப்ட் எனக்கு புரிய மாட்டுது. அவர் இவ்வளவு ஸ்டெடியா பேசிட்டு இருக்காருன்றதே எனக்கு ஆச்சரியமா சந்தோஷமா இருக்கு. நீங்க வேற அவரு இல்ல அது நைட் 2 மணிக்கு மேலதாங்க. இப்ப என்ன மணி 9:26 அது நீங்க நியூ இயர் நைட் கால் பண்ணிருந்தீங்கன்னா 31ஆம் தேதி நைட், அதாவது 12ஆம் தேதி அப்ப பண்ணிருந்தீங்கன்னா இருந்திருப்பேன். இன்னைக்கு இல்ல. இன்னைக்கு 2:40 மேல அவருக்கு போன் அடிச்சீங்கன்னா அவர் போன் எடுக்க மாட்டாரு. எனக்கு நீங்க கால் பண்ண கால் வராது, அது வேற. நீங்கள் தொடர்பு கொண்ட வாடிக்கையாளர் தற்போது
அப்புறம் அப்புறம் இன்னும் சொல்லிடுறேன். இல்ல அவர் சொல்ல மாட்டாரு, நானே சொல்லிடுறேன். ஏன்னா அவர் எல்லா நாளும் சிஎஸ்கே லீவு தான். அவர் வரதெல்லாம் பாத்தீங்கன்னா கெஸ்ட் ரோல் தான் பண்ணிட்டு போறாரு. கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1.5 மாசமா 2 மாசமா கெஸ்ட் ரோல் தான் பண்றாரு ஸ்பேஸுக்கு. பல அந்த கெஸ்ட் மாசமா ரோலுக்குமே ஒரு வாரம் லீவு விடுறாரு. நான் என்ன பரணி? பல ப்ரோ மாசம் இல்ல ப்ரோ guest வருவேன் அங்க போய் வந்து நான் கெஸ்ட் ரோல் பண்றேன், கண்டிப்பா பண்ணுவேன். இல்ல. நீங்க இல்ல எனக்கு நம்பிக்கை இல்ல. எக்ஸ்டெண்டட் இங்க கெஸ்ட் இங்க ரோல் தான். இங்க இல்ல பரணி, அப்ப எக்ஸ்டெண்டட் கெஸ்ட் ரோல் பண்ணிட்டு இருந்தாரு. இப்ப வெறும் கெஸ்ட் ரோலுக்கு வந்துட்டாரு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் அந்த அந்த என்னது இந்த என்னமோ சொல்ல, அது அப்படி கேமியா கூட கிடையாது பாருங்க. அது என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு சொல்லுவாங்களே ஒரு ஆதி கேட்டாரா தெரியும் அவருக்கு, வந்துட்டு அப்படி போவாங்களே ஒரு ரோல், அது அதான் போற கடந்து போற ரோல் பாசிங் கிளவுட். கேமியா கிடையாதுங்க. அதுக்கு இன்னொரு 2 செகண்ட் 3 செகண்ட் அப்படி கிராஸ் ஆகி போவாங்கல்ல, சைடு அந்த பாசிங் கிளவுட், அந்த 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 மாதிரி கேமியா, பாசிங் ஷாட்ல வந்து பாசிங் ஷாட் மாதிரி வருவாரு சுமார் ப்ரோ. அப்படிதான் வந்துட்டு இருக்காரு. இனிமேல் எப்படின்னா அடுத்த வாரம் ஒரு 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 9 நாளைக்கு அவர் முழுக்க வரவே மாட்டார், லீவு சொல்லிடுறேன் இப்பயே. நாளைக்கு கருப்பு அப்டேட், ஆனா எப்ப வருவான்னு எனக்கு தெரியல, நான் வருவேன். கருப்பு அப்டேட், அந்த கருப்பு அப்டேட் நடுவில் யாரும் கேட்கக்கூடாது. அப்புறமேட்டு வந்து அவர் ஏதாவது வன்மமா ட்வீட் போட்டிருந்தாரு, அதுக்கு விளக்கம் கேட்டு போடக்கூடாது. அவர் பாட்டு, ஏன்னா அவரு எங்கேயோ வன்மம் ட்வீட் போட்டுட்டு அவர் ஜாலியா சுத்திட்டு இருப்பாரு. ஒரு வாரத்துக்கு கேட்காதீங்க லீவ் அவரு. ஆமா, நாளைக்கு இவனும் லீவ்ல தானே இருப்பான். பரணி பரணி நம்ம எல்லா நாளும் வந்துரும் அப்படிங்க. நாளைக்கு அப்டேட் இங்க லைவ் நாங்க அப்டேட் பண்ணுவோம். அரங்கத்துக்கு போலையா அவன்? அரங்கம் வந்து பரணி ஒரு கொள்கை முடிவுல இருக்கிறாரு. அந்த கொள்கை முடிவை பிரேக் பண்றேன்னாரு. இப்ப அதுவும் கிடையாது. இனிமேல் எப்பவுமே ஆடி லஞ்ச் போக மாட்டேன்ட்டார். கூட்டம்னா சேரலாம். இந்த முடிவை நீ எப்பயோ எடுத்திருந்திருக்கணும் ராஜா. சீரியஸாவே கொஞ்சம் டவுட்டா தான் இருக்கு பிரகாஷ். ஏன்னா 3ஆம் தேதி அன்னைக்கு ஒரு ஆடியோ லான்ச், 4ஆம் தேதி டெலிகாஸ்ட்னா அப்ப யாரு கஷ்டப்பட்டு இது வரைக்கும் போவாங்க? சாய்ராம் காலேஜ் வரைக்கும் எதுக்கு கிளம்பி போறாங்க? அது போவாங்க. கஷ்டப்பட்டு போறது யார் தெரியுமா? இல்ல கஷ்டப்பட்டு போறவங்க அடுத்த விஷயம். ஆனா கஷ்டப்பட போறவங்க சன் டிவி டீம் தான், எடிட்டர் டீம் தான். விஷால் ப்ரோ சும்மா கேட்க வந்த, சும்மா ப்ரோட்ட கேட்டாரு. சும்மா ஆமா அண்ணா இல்லண்ணா, இன்னொன்னு ஆதி என்ன, அது காலேஜ் தானே, காலேஜ் பசங்களே கூட்டு வந்து உட்கார வைக்க வேண்டியது. அது சம்மர் லீவ்ல யாரு? ஆப்பர் லீவ் தானே, ஆப்பர் லீவ் அவங்களுக்கு கிடையாதா? சனிக்கிழமை இல்லண்ணா இருக்கு காலேஜ்னா காலேஜுக்கு செமஸ்டர் முடிஞ்சிருச்சு ப்ரோ, முடிஞ்சிருச்சு ப்ரோ. அண்ணா யூனிவர்சிட்டிக்கு செமஸ்டர் லீவ் தானே. என்ன உங்ககிட்ட கேட்க வந்தேன்னா, என்ன கேட்க அது சாய்ராம்ன்றது அண்ணா யூனிவர்சிட்டி அஃபிலியேட்டட் காலேஜ், டீம்டு கிடையாது. செமஸ்டர் ஹாலிடே தான் போயிட்டு இருக்காங்க. அதுவும் தெளிவுபடுத்திக்கிறேன் கேட்கறவங்களுக்கு. தெளிவா ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வர வாய்ப்பு இருக்கு. அதுவும் நிறைய பேர்லாம் இருக்க மாட்டாங்க. ஆனா ஃபுல்லா வெளியே தான் வராங்க, ஃபேன்ஸ் தான் வராங்க. குமார் ப்ரோக்கு நாளைக்கு அந்த ஈவெண்ட் கலந்துக்க முடியலன்னு வருத்தம். உண்மையாவே எனக்கு வருத்தம் தான் ப்ரோ. நான் பராசக்தி ஈவெண்ட் நான் கலந்துக்கினே ஆகணும்ன்ற ஒரு கட்டாய, ஆனா கலந்துக்க முடியல ஒரு வருத்தம் உண்மையா ஜாஸ்தியா இருக்கு. அதெல்லாம் இல்லாம லைவ் ட்வீட் நீங்க எல்லாம் போடுவீங்க, எனக்கு அதுதான் கஷ்டமா இருக்கு பிரகாஷ் ப்ரோ. ஆனா அங்க போய் போடுவேன் பிரகாஷ் ப்ரோ, கண்டிப்பா போடுவேன். ஓகே ஓகே பாப்போம் நாளைக்கு. நீங்க அங்க பாக்குறேன் அந்த இடத்துல நீங்க எப்படி ட்வீட் பண்றீங்க நானும் பாக்குறேன். அதான் சொல்லிட்டேன் போடுவேன்ட்டு. பாப்போம். ஏன் ப்ரோ உங்களுக்கு இந்த வேண்டாத வேலை ப்ரோ? பரணி ப்ரோ ஏதோ ட்வீட் போட்டிருக்கீங்களா, என்ன விஷயம் இது? ஏன் இப்படி? சொல்லிடுங்க. என்னன்னு சொல்லுங்க. மோஸ்ட் அன்வான்டட் டைரக்டர் சிறுத்தை சிவான்னு போட்டு. பரணி ஏன் பரணி இப்படி இந்த அளவுக்கு வன்மகத்தை கக்குற ப்ரோ? விஷால் ப்ரோ, விஷால் ப்ரோ சொல்லுங்க. இல்ல நீங்க ஏதோ ஓரளவுக்கு பாக்குற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி ரெட்டத்தலைக்கு அன்னைக்கு சப்போர்ட் பண்ணி ஸ்பேஸ்ல பேசுனீங்க. உங்க பேச்ச நம்பி நான் தியேட்டர் பக்கம் போனேன். எப்படி இருந்துச்சு? வெறி புடிச்சு வெளில வந்தேன். அந்த லெவலுக்கு வெறியேத்தி விட்டீங்க. அப்ப என்ன பண்ணணும்னா ஒட்டுமொத்த வன்மதி படம் பார்த்த கோபத்தை பூரத்தை விஷால் ப்ரோ மேல பிறக்கு. அதாவது ப்ரோ நான் நீங்க சொன்னதுல ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான், அந்த கண்டென்ட் கோர் நல்லா இருந்துச்சு. ஆனா ஷார்ட் பிலிம் எடுக்கிறவங்க கூட தெளிவா எடுப்பானே தவிர
அவ்வளோ கொலை குத்து கொலை பண்றாலும் பக்கத்துல எனக்கெல்லாம் அந்த இவன் இருக்காங்க அந்த கன்னட ஆக்டர் ஒருத்தன் அவனை போட்டு நடிக்க வச்சிருந்தாங்கல்ல அவனெல்லாம் வந்து சிவராஜ்குமாரா ப்ரோ இதுல சொல்றேன் லூஸ் மதா யோகேஷன் ஒருத்தன் இருப்பான்ல ப்ரோ துனியா விஜய்ங்க. ப்ரோ இதுல ப்ரோ எதுல கேக்குறீங்க? பாத்திருக்கீங்க படத்தை பாத்திருக்கீங்க அப்படி வாங்க ப்ரோ ரெட்டத்தலை நடிச்சிருக்கான் பாருங்க ப்ரோ லூஸ் மதா யோகேஷன் சொல்லிட்டு கன்னட ஆக்டர். அவனை யாருனாச்சும் யாருக்கா தெரியுமா? பொல்லாதவனோட கன்னட ரீமேக் அவர் தான் நடிச்சிருப்பாரு. அவன் தான் பண்ணிருப்பான். இந்த பொல்லாதவன் மட்டும் இல்ல காதல் கொண்டே திருவிழாடலாரமோ அவன் ஒரு 10-12 படத்துக்கிட்ட அப்படிதான் பண்ணி வச்சிருக்கான். அவனை கொண்டு வந்து நடிக்க வைக்கிறன்ற பேர்ல கூலிங் கிளாஸ் ஒண்ணு கண்ணை மாட்டி விட்டுறாங்க. அவன் பேசுறானா பேசலையா வாய அசைக்கிறானா இல்ல ஒரு கர்மமும் விளங்கல. பல்தான் நீங்க பேசுறத பரணி ப்ரோ பொல்லாதவனோட கன்னட ரீமேக் டைட்டில் மட்டும் கூகுள்ல போய் பாத்துட்டு சும்மா இருக்கையா அந்த கர்மத்தெல்லாம் வேற வச்சு ஞாபகப்படுத்திட்டு இருக்காங்க. அவ்வளவு கொடுறதுக்கு ஒரு டைட்டில் வச்சிருப்பானுங்க. அதெல்லாம் கேட்க முடியாது தயவுசெய்து. ப்ரோ இது எப்படி சும்மா இருந்தா சொன்னீங்க மனம் சத்தியமா எனக்கு வரல ப்ரோ. சத்தியமா சொல்றேன் கெத்து எடுத்த டேரக்டர் தான். கெத்து மேக்கிங்காவும் பேக்ரவுண்ட் ஸ்கோர் சாங்ஸா நல்லா இருந்துச்சு. இதுல ஒண்ணுமே இல்ல. ஒரே ஒரு பாட்டுக்காண்டி உள்ள போனேன் வந்து போய் வந்தேன். ஏங்க அப்புறம் எல்லாரும் நல்லா என்ன நம்பி நீங்க போயிருக்கீங்க அதுக்கு நான் வருத்தப்படுறேன். என்ன மன்னிச்சுங்க. எனக்கு அந்த படம் சுமாரா இருந்துச்சுன்னு நான் சொல்லிட்டேன். என்ன நம்பி நீங்க போய் ஏமாந்தீங்க. என்ன படம் போட்டு அடிக்கிறேன் என்ன அவ்வளவுக்கெல்லாம் வேணாங்க இல்லையா? ரெட்டத்தல ப்ரோ நல்லா இருக்குன்னு சொன்னா சுகுமாரன் இல்ல ப்ரோ சும்மாருன்னு சொன்னாப்ல. இல்ல ப்ரோ சுத்தி இருக்க எல்லாரும் போட்டு முரட்டடி அடிச்சுக்கிட்டு இருந்தாப்ல. இவர் தலைவர் மட்டும் கொஞ்சம் பாசிட்டிவா கொடுத்தாப்ல. சரி 10 பேர்ல ஒருத்தருக்காச்சும் அந்த படம் பிடிக்கிற மாதிரி இருக்குமோ நினைச்சு போனேன். 10 பேருக்கும் பிடிக்காதுன்னு பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சு. என்ன சரி ஓகே அதுக்கு நான் வருத்தப்படுறேன். உங்க டிக்கெட் அவர் ஜாலியா விஷயம் சொல்றாரு அவ்வளவு. நீங்க உங்களை நம்பி போய் அவ்வளவுதான். அவர் 45 த மூவியை வந்து மஸ்ட் வாட்ச்னு போட்டிருக்காரு. மேடம் போய் அதை பாத்துவாங்க. ஒரு விஷயம் அதான் ஒரு சில விஷயங்கள்லாம் எல்லாருக்கும் அது வந்து புடிச்சிருக்கலாம். அந்த மாதிரி சொல்லி சும்மா நீங்க பேசுறது பிரேக் ஆகுது. ஆனா அதுக்கு 45 மஸ்ட் வாட்ச்னாரா? ஆமாங்க நான் ஒரு ட்வீட் பாக்கலையா? அண்ணா மஸ்ட் வாட்ச்னு சொல்லல. மஸ்ட் வாட்ச் ட்வீட் எல்லாம் நான் போடவே இல்ல. வீடியோ இன்ஸ்டால போட்டுருந்தீங்கல்ல. வீடியோ பார்த்தேன் அந்த வீடியோ மஸ்ட் வாட்ச்ங்கிற வார்த்தை நான் பார்க்கலையால. ஐயோ நான் சொல்லல. அதான் நான் இந்த ஆளு ஏதாவது பேசிட்டு இருப்பாரு பல்தான். இல்ல நானும் பாக்கல மஸ்ட் வாட்ச் கேட்கலையே. அதெல்லாம் பார்த்தேன். எந்த படம் மஸ்ட் வாட்ச்லாம் சொல்லலங்க. எந்த படம்? 45 இல்ல நான் இப்ப சொல்றேன். 45 ப்ரோ அவர் மஸ்ட் வாட்ச்னு சொல்லல. வித்தியாசமா இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு சொன்னாரு. நான் தெளிவா அதான் நானும் அதான் கேட்டேன். இவன் எப்போ மஸ்ட் வாட்ச் நம்ம வந்து மிஸ் பண்ணிட்டோம் இன்னொரு ரிவ்யூ எதுவும் போட்டுருக்காரா அப்படின்னு பாக்குறேன். இப்ப 4 பேர் அடிச்சிட்டு இருக்கீங்களா பல்தான் ஒரு வார்த்தை சொன்னா இன்னும் அடிப்பீங்க. பல்தான் இந்த இதை விடுங்க பல்தான். 2026 வந்துருச்சு. தயவு செஞ்சு மாறுங்க பல்தான். ஏன் இப்படி பண்றீங்க? இதே வேலையா இருக்கீங்க. நேத்து எனக்கு ஸ்பிரிட் போஸ்டர் அனுப்புறாருன்னு பார்த்தா ஜமா ஹீரோ மாதிரி இருக்கேன். அது நானே இல்லையா வேற யாரையோ எடுத்து அனுப்பிச்சிட்டு இருக்கேன் இருக்கு. அதுக்கு நீங்க ப்ரோ சாரி குமார் ப்ரோ இல்ல ப்ரோ நீங்க 45 நல்லா இருக்குன்னீங்கல்ல. இல்ல சிவராஜ்குமார் படமும் 45 என்ன படம் டைட்டில் பேரு சொல்லிடுறேன் இருங்க. ஒரு நிமிஷம் இருங்க. 45 தான். 2ஆம் உலகம் படம் இருக்குல்ல அந்த படம் இங்க யாருக்காவது பிடிக்கும்? எனக்கு பிடிக்கும். உங்களுக்கு வேணாம் நீங்க போய் பாத்துட்டு வந்து ப்ரோ என்ன ப்ரோ சும்மாலாம் நான் பேச மாட்டேன் ப்ரோ. படம் நல்லா இருக்குன்னு ஏன் ப்ரோ இப்படி பண்றீங்க? அந்த படம் எனக்குமே வந்துட்டு ஓரளவு வந்துட்டு அந்த கான்செப்டாவும் சரி இதாவும் சரி ரொம்ப புதுசா இருக்கும். எனக்கு ஓகே அந்த படம். ஆனா வந்துட்டு நான் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறப்ப அந்த படம் வந்து ரொம்ப புதுசா இருந்துச்சு. இப்பெல்லாம் நம்ம வந்து அந்த டைம் இந்த படம் கான்செப்டா வந்துட்டு நமக்கு அந்த இது புதுசு தானே. வேற ஒரு வேர்ல்ட்ல அப்படிலாம் எடுக்கிறதுலாம் அது நல்லா இருந்துச்சு ஆக்சுவலா. ஆனா வந்து படமும் எனக்கு ஓகேவா இருந்துச்சு. நானும் என் ஃப்ரெண்டும் குட்டி குஞ்சான்ஸா இருக்கும்போது தேட்டர்ல பாத்துட்டு வந்து காலேஜ் பசங்க அந்த டைம்ல இருந்த காலேஜ் பசங்களை சூப்பரா இருக்குன்னு அனுப்பி வச்சு அவனுங்க வந்து எங்களை துப்புனானுங்க. இல்ல மாவீரன் ப்ரோ. ஆனா அந்த படம் நல்லா இருக்கு நல்லா இல்லன்றதை தாண்டி இது எக்ஸ்பீரியன்ஸா அந்த மாதிரி அதுக்கு முன்னாடி நம்ம பார்த்ததே இல்லைன்ற ஃபீல் எனக்கு வந்து 2ஆம் உலகம் பாக்குறப்ப அதே ஃபீலிங் எனக்கு 45ல வந்துச்சு. இந்த மாதிரி நம்ம ஒண்ணு பார்த்ததே இல்லையே எப்படி இந்த ஆள் இப்படி யோசிச்சாரு. அப்புறம் விசாரிச்சு பார்த்தா அந்த டைரக்டர் ஏதோ மியூசிக் டைரக்டர்ன்றாங்க. அவர் மொத்த படத்தையுமே ப்ரீவியூஸ் பண்ணிட்டாராம். மொத்த படத்தை ப்ரீவியூஸ் பண்ணாராம். அந்த ப்ரீவியூஸ்க்கு மட்டும் 1 இயர் ஒர்க் பண்ணாராம்.
அதுக்கப்புறம் தான் ஷூட்டிங்கே போனாராம், அதாவது ஒரு ஷாட் விடாம. சோ இந்த மாதிரி ரொம்ப அந்த படமே எனக்கு ரொம்ப புது எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு. அது இந்த வருஷம் ஃபர்ஸ்டே பார்த்தது எனக்கு ஒரு சந்தோஷம் தான். அதனால இப்ப சில படத்தை அப்படியே ஒமிட் பண்ணிட முடியாதுல்ல பரணி ப்ரோ, ஸ்கிரீன் பிளே வீக்கா இருக்கு, பெர்ஃபார்மன்ஸ் பிளாட்டா இருக்கு அப்படின்றதுக்காக அந்த படத்தை என்னால ஒமிட் பண்ண முடியல. ஏன்னா அந்த படம் ரொம்ப ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்துச்சு. இப்ப நீங்க மார்க் போல, ஏன்னா நிறைய பேர் சொன்னதுனால போல, ஒரே மாதிரி இருக்கு. இல்ல விஷால் ப்ரோ, ஆக்சுவலா வந்து பிரகாஷ் ப்ரோவும் சரி, ட்ரெண்ட்ஸோடுமே சரி, ஆஹா ஓஹோ படம்லாம் கிடையாது, ஓகே படம் தான். அதனால நீங்க வந்து ட்ரை பண்ணுங்க. தமிழ் டப்புமே நல்லா இருக்குன்னு தான் சொன்னாங்க. நான் தமிழ் டப் பார்க்க கூடாதுன்னு ஒரு இதுல இருக்கிறதுனால நான் பார்க்கல, தவிர மத்தபடி வேற எதுவும் இல்லைன்னா நீங்க வேணா ட்ரை பண்ணுங்க, ஃப்ரீயா இருந்தா ட்ரை பண்ணுங்க. ஏங்க நான் மட்டும் எப்படிங்க தமிழ் டப்பிங், நான் என்னைக்காவது அந்த மாதிரி டப்பிங் படம் பாத்துருக்கேன் பாருங்க. டப்பிங் இல்லையா? நீங்க படம் பார்த்தது இல்லையா? பைலிங்குவல் தான் ப்ரோ. பைலிங்குவலா? ஏங்க என் டப்பிங்க்கும் பைலிங்கும் என்ன கமல் பேசுற? ஒரு நிமிஷம், யார் சொன்னது? கமல் கன்னடால எப்பங்க பைலிங்குவல் பண்ணாங்க தமிழோட? எல்லாருமே தமிழ் ஆக்டர் தான் ப்ரோ, தமிழ்ல தான் டப் பண்ணிருக்காங்க. விஷால் ப்ரோ ஸ்கிப் பண்ணுங்க வேணாம். மேக்ஸ்ல அவரே டப்பிங் கொடுக்காம தான் பேசினாப்ல. சுதீப் போல வேற யாரோ பேசியிருந்தாங்க. மேக்ஸ் டைரக்டர் தானே அது மார்க்? ஆமா 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 ஆமா. மேக்ஸுக்கே அவர் வாய்ஸ் கொடுக்காம இருந்தாப்ல வேற. ஆனா ஒண்ணு இந்த வருஷம் ஆரம்பிக்கும் போது ஒரு நல்ல படம் பார்த்து ஆரம்பிச்சேன்ப்பா. எனக்கு அது வரைக்கும் ஓகே. என்ன படம் ப்ரோ? சர்வம் மாயா. சூப்பர், நைஸ் சாய்ஸ். சுகுமார் ப்ரோ, எனக்கு ஒரு படம் அப்டேட் கேட்கணும் உங்ககிட்ட. சுகுமார் ப்ரோ ஒரே நிமிஷம். குறுக்கால ரெட்டத்தலையான்னு கேட்டது யாரு? விஷால் ப்ரோ நீங்க தானே? அவர்தான். கமல். கமல் இல்ல, விஷால் ப்ரோ தான் பண்ணிருக்காப்ல. அவரே தான் கேட்டு. நானும் இந்த வருஷத்தை நல்ல படத்துல தான் ஆரம்பிச்சேன். என்ன சொல்லுங்க? ஜிபியு மாமே. மார்வலா? ஜிபியு. நான் ஆக்சுவலா வந்துட்டு ஹக்கு அந்த படம் தான் பார்த்தேன். எனக்கு ஓகே தான் அந்த படம், பட் எல்லாத்துக்குமே பிடிக்குமா அப்படின்னு கேட்டா தெரியல. நீங்க அப்படிலாம் யோசிச்சீங்கன்னா ராத்திரி 12:30 மணிக்கு நான் ஒண்ணு பாத்துக்கிட்டு இருந்தேன். அதெல்லாமா சொல்ல முடியும் வருஷம் ஆரம்பிக்கும் போது? ஆனா எனக்கு பரணி ப்ரோ, நான் இதை வந்துட்டு உங்ககிட்ட பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். அவங்க சொல்லலாமா? சொல்லுங்க. என்னன்னா நீங்க வந்துட்டு உங்களோட ரிவ்யூ எனக்கு வந்துட்டு நிறைய டைம், சில டைம் ஒத்து போகும், சில டைம் தான், ரொம்ப கம்மியான டைம் தான் ஒத்து போகாம இருந்திருக்குன்னு வைங்களேன். ஆனா இப்ப நீங்க ஒரு ரிவ்யூ சொல்றப்ப மத்தவங்களுக்கு பிடிக்குமான்னு தெரியலன்ற வார்த்தையை தவிர்க்கிறது நல்லதுன்னு எனக்கு தோணுது. நீங்க உங்களுடைய ஒப்பீனியன் மட்டும் சொல்லுங்க, அந்த மாதிரி அந்த வார்த்தையை மட்டும் வேணாம். அது எனக்கு அப்படி தோணுது. அதுக்கப்புறம் உங்க விருப்பம். இல்ல பிடிக்குமா மத்தவங்களுக்கு பிடிச்சா என்ன, பிடிக்கலாம் நமக்கு என்னங்க, நமக்கு எப்படி இருக்குன்றத மட்டும் சொல்லிடுங்க. எனக்கு அப்படி தோணுச்சு. போட்டுருவேன் விஷால் ப்ரோ. சுரேந்தர் ப்ரோ, நீங்க திட்டு வாங்கிக்கோங்க ப்ரோ. ஐயா மன்னிச்சிருங்கய்யா. நேத்துடா லைட்ஸ் சுரேந்தர், இன்னைக்கு என்னடா எருமை. இல்ல விஷால் ப்ரோ, அவர் சொன்ன வேர்டை நானுமே யூஸ் பண்ணுவேன். பட் என்ன, எனக்கு ஒரு படம் ரொம்ப பிடிச்சிருக்கும், அப்ப எனக்கு டவுட் வரும், நமக்கு நல்லா எடுத்திருக்கானுங்க, அப்போ ஒரு ஆதங்கம் இருக்கும், இதை கொண்டாடுவானுங்களா இல்லையான்னு வேற தெரியலையே அப்படின்னு. துரந்தர் பார்த்தனே எனக்கு அப்படிதான் இருந்துச்சு. அதனால சொல்லுங்க வேற முடிச்சிருங்க சார். எல்லா படத்துக்கும் நான் அதை யூஸ் பண்ண மாட்டேன். அந்த அப்படி எனக்கு தோன்ற படத்துக்கு அந்த வேர்டை யூஸ் பண்ணுவேன். இல்ல விஷால், நான் வந்துட்டு படம் பார்த்துட்டு டெக்ஸ்ட்ல வந்து ரிவ்யூ போடும் போது நான் அதெல்லாம் கண்டுக்கவே மாட்டேன். என் மனசுல என்ன தோணுதோ அதை போட்டுருவேன். பட் ஆனால் நான் வந்துட்டு ஒருத்தவங்களுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணும்போது வந்துட்டு அவங்க இதுக்கு இது ஒத்து போகுமான்ற ஒரு மைண்ட் செட் என் மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும் சொல்லிட்டேன். பட் படம் வந்து சூப்பராக இருக்குன்னாலும் சரி, சும்மா ரொம்ப வந்துட்டு நல்லா இல்லைனாலும் சரி, ஈஸியாக சொல்லிடலாம். பட் இந்த படம் வந்து இந்த ஓகே டீசென்ட்டு அந்த மாதிரி படங்களை வந்து சஜஸ்ட் பண்ணுறதே ஒரு மாதிரி பயம். இந்த படம் எனக்கு வந்து டீசென்ட் டு குட் அந்த ரேஞ்சில் தான் இருந்துச்சு. அதனால தான், வேற எதுவும் இல்லை. அதுவும் இல்லாமல் வந்து இது ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ராமா ஃபிலிம், இந்த கோர்ட் ரூம் ட்ராமா அந்த மாதிரின்றது தான். அந்த ஜானர் ஆஃப் ஃபிலிம்ஸ் பிடிச்சவங்களுக்கு கண்டிப்பா இந்த படம் பிடிக்கும். இல்ல வந்தப்பே நல்லா இருக்குன்னாங்க நிறைய பேரு. பாத்துருவோம். சரி சுகுமார் ப்ரோ இல்லைன்னா பிரகாஷ் ப்ரோ, யாராவது இந்த படத்துக்கு அப்டேட் சொல்லுங்க. எனக்கு ரொம்ப நீங்க ட்வீட் போட்டதுல இருந்து ஒரு மாதிரி எக்ஸைட்டடா இருக்கு. எந்த படத்துக்கு ப்ரோ? அது அவங்களே சொல்லிட்டோம். 99/66 ஒரு படத்துக்கு ட்வீட் போட்டிருக்காங்க. அதோட அப்டேட் ஏதாவது இருந்தா சொல்லுங்க. அதுதான் ஆடியோ ட்ரெய்லர் லான்ச் நாளைக்கு வருது அந்த படத்துக்கு. வேற என்ன வேணும் அப்டேட்? சுகுமாரனா, அது என்ன பிக் பாஸ் சுகுமார் ப்ரோ இருக்கீங்களா? ஒரே டவுட் அந்த படத்துல இருந்து எனக்கு.
இல்ல அதெல்லாம் இருக்கட்டுங்க. அது என்னங்க பிக் பாஸ் விஜய் சேதுபதி? இல்ல சுகுமார் ப்ரோ, அந்த படத்துல எனக்கு டவுட் இருக்கு. அந்த டவுட் நான் கேட்கட்டுமா சுகுமார் ப்ரோ? கேளுங்க ப்ரோ. நானும் ஒண்ணு கேட்பேன், ஆனா அது ரொம்ப டபுள் மீனிங்கா போகும்ன்றதுனால. இல்ல அதெல்லாம் இல்ல. சரி, டபுள் மீனிங்கா இல்ல. இப்ப அந்த படத்தோட டைட்டில் இருக்குல்ல, நான் கேட்க போறது இப்ப ஒரு போஸ்டர் இருக்குல்ல, போஸ்டர் விட்டுருக்காங்கல்ல, இப்ப ரீசெண்டா வந்து இப்ப கடைசியா வந்த போஸ்டர் இப்ப நம்ம போட்டோம்ல. ஆமா சொல்லுங்க. அவர் இருக்கிறாரு, அவரு ஊன் சொல்லணும். சொல்ல மாட்டாரு. சுகுமார் ப்ரோ சொல்லுங்க. அதுல ஒரு அபார்ட்மெண்ட் பில்டிங் அமைக்கிறாங்க. 66ங்கிறதுல வந்து ரச்சிதா இருக்கிறாங்க அந்த வீட்டுல. மேல 99ங்கிற வீட்டுல யார் இருக்கா? அதுதான் படத்தோட ட்விஸ்ட். அதை ரிவீல் பண்ண கூடாது. எனக்கு அந்த ஹீரோயின் காமிக்கிறாங்க, அந்த அந்த பொண்ணு யாருன்னு கேக்குறேன். அதுதான் படத்தோட ட்விஸ்டா அவருக்கு அட தெரியாது. பேர் இல்ல. இப்ப நானும் அவன் நம்ம கொடுத்த பேர்ல எந்த பேர்லயும் அந்த அவங்க பேர் இல்லையே. நானும் இந்த செவிலோ ராஜான்னு ஒண்ணு இருந்துச்சு. அடுத்த செவிலோ அப்படின்னு பார்த்தா அடுத்த ஒரு கேமரா மேனா ஆம்பளை பேர் போல செவிலோ ராஜாங்கிறது. அங்கிட்ட எங்கிட்ட பேர் ரச்சிதா பேர் மட்டும் தான் இருக்கு, யாரு பேரையும் காணா. சரவண விக்ரம் பேர் இல்லையா பிரகாஷ் ப்ரோ? ஆனா எவ்வளவோ அப்டேட் வருது, அதெல்லாம் வந்து வச்சுட்டு இந்த அப்டேட்ல ஒரு கொஸ்டின் கேக்குறீங்க பாத்தீங்களா? சுகுமார் ப்ரோ இது சரி, இந்த படம் எப்ப ரிலீஸ் பிரகாஷ் ப்ரோ? இவரு பாருங்க, ரச்சிதா ஃபேன் வந்துட்டாரு. அஜித் பல்தான் அந்த படத்தை தியேட்டர்ல போய் உட்காந்து பாக்குறாரு. ரச்சிதா நடிச்சாலே போய் பாப்பாரு போல இருக்கு. எக்ஸ்ட்ரீம் தான் பார்த்தேன், எனக்கு புரியலையே. இல்ல அதான் அந்த படம் பேர் மறந்துருச்சுங்க. அந்த படத்துல எனக்கு ஒரு பஞ்சாயத்து இருக்கு, சுகுமார் ப்ரோக்கு தெரியும். அந்த படத்துல டைட்டில் மறந்துச்சுன்னு சொல்லல, அதையும் தியேட்டர்ல பாத்தீங்க. அநியாயம் பண்றீங்க. பரணி ப்ரோ இந்த படத்துக்கு போவீங்களா தியேட்டருக்கு? இல்ல நான் வந்துட்டு நான் ஒன்று நினைச்சேன். பட் ஆனால் இது பிரகாஷ் ப்ரோ, நான் உங்க பர்மிஷனோட ஒரு டபுள் மீனிங் சொல்லிக்கிறேன். இதை 99-69-6ன்னு வச்சதுக்கு பதிலாக 69-96ன்னு வச்சிருக்கலாம். அந்த போஸ்டர் எனக்கு அனுப்புங்க. இருங்க ஷேர் பண்றேன் ப்ரோ. என்ன பார்த்தா எப்படி தெரியுதுங்கிற மாதிரி போஸ்டர் அப்புறம் 46 துல்கர் கேமியோ இருக்குன்னு ரூமர் இருக்கே, உண்மையா? அது ஆமா வலைபேச்சுல சொல்லியிருந்தாங்கன்னு சொல்லி மாவீரன் ப்ரோ சென்ட் பண்ணிருக்கேன், டிஎம் பாருங்க. ஆமா, ஓகே ஓகே. ஆக்சுவலா கமல் ப்ரோக்கு தெரியுமா எல்லா ஹீரோயினுமே? ஏன் அந்த ஹீரோயினை கமல் ப்ரோ சொல்லல? இல்ல அவருக்கு இன்ஸ்டால இருக்கிற பொண்ணுங்க தான் தெரியும். பார்க்கல. அவருக்கு இன்ஸ்டா கேர்ள்ஸ் மட்டும் தான் தெரியும். பரணி விட்டுருங்க. பிரகாஷ் ப்ரோ பாண்டியராஜன் மறுபடியும் படம் ஒரிஜினல் ஐடி டைரக்டா லைக் போடுறேன் ப்ரோ. சில பேர் தான் ஒரிஜினல் ஐடியில போட்டா மாட்டிப்போன்னு சொல்லி இன்னொரு ஐடி ஓபன் பண்ணி அதுல லைக் போட்டு லைக்கே பிரைவேட்ல தானே அங்க இருக்கு, அப்புறம் எப்படிங்க ஒரிஜினல் ஐடியில லைக் போட? அப்படி சொல்லுங்க பரணி, எதையுமே தெரியாம வந்து நாள் பேசிக்கிட்டு இருக்க. அவர் போட மாட்டாரு பரணி ப்ரோ, உங்களுக்கு அவரை பத்தி தெரியாது. இப்ப வேற கஜினி சூர்யா மாதிரி இருக்காரு கெட்டப்ல. என்ன பேசி கருப்பு வேட்டி கருப்பு சட்டை போட்டாருன்னு வச்சுக்கோங்க, மதுரைக்காரனாவே வருவாரு இன்னும் கொஞ்ச நாள்ல. கஜினியா டக்குன்னு எனக்கு சேதுன்னு காதல் விழுந்துச்சுங்க. அது உங்க மைண்ட் வாய்ஸ் தான். விஷால் ப்ரோ, இந்த காலையில இருந்து அந்த நியூஸ் எல்லாம் கேட்டு நம்ம எல்லாம், ஆனா ஒரு ஆள் மட்டும் ஒரு கூட்டத்துல ஒரு கருப்பாடு மட்டும் மிக 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 ஆனந்தத்தில் இருக்கு விஷால் ப்ரோ. யாரு? உங்களுக்கே தெரியும். இப்ப யூனோ விஷால் ப்ரோ. எந்த நியூஸ் கமல்? காலையில இருந்து சிபி ஆர்கே, சிவா ஏகே, சிவா யாரு கூட பண்ணாலும் எல்லாத்தையும் கேட்டு ஒரு கருப்பாடு மட்டும் பரணி ப்ரோ இல்ல, இன்னொரு ஒரு ஆடு இருக்கு. பல்தானா? பல்தானி அவருக்கு என்னங்க, அவர் எல்லாம் பாத்துட்டாரு வாழ்க்கையில. பிரகாஷ் ப்ரோ பாண்டியராஜும் சூர்யா மறுபடியும் படம் பண்ண வாய்ப்பு இருக்கா? ஏப்பா ஏங்க அந்த விபரீத ஆசை எனக்கு புரியல. இல்ல நீங்க ஷாக்குன்னு சொன்னீங்க, ரொம்ப நேரம் யோசிச்சு பார்த்தோம். அதுதான் ரொம்ப நேரம் மூளையை கசக்கி யோசிச்சு பார்த்தேன், வேற யாரு கூட பண்ணா ஷாக் ஆகும். அந்த நியூஸ் மட்டும் வந்து கேட்டீங்கன்னா, இன்னைக்கு நியூஸ்க்கு ஷாக்கா அப்படின்றதா பிரகாஷ் போட்ட ட்வீட் தான் ஞாபகம் வருது எனக்கு. அப்படி யாரு ப்ரோ? ஒருவேளை சூர்யா பேரரசு கூட ஏதோ படம் பண்றாரு சொல்லட்டுமா? பிரகாஷ் ப்ரோ
எந்தெந்த விஷயத்துக்குலாம் ரியாக்ட் பண்ணுவார் நீங்க கண்டுபிடிச்சீங்கன்னா உங்களுக்கு விட கிடைக்கும் யாருன்னு. ப்ரோ முத்தையா கூடயா? நல்லா இருக்கேன். அதுக்கு சிவாவே தேவலாம், கம்முன்னு இருங்க. இப்பதான் இல்ல இல்ல கண்டுபிடிச்சாங்க. இல்ல இல்ல நடுவுல தோலக்கூர் யாரு மாமா யாரு கூட நல்லா சேர்ந்து இருக்கே பண்றாரோ? அப்படின்னு இல்ல இல்ல நடுவுல யாரு நல்லா தோலக்கூர் இருக்கே மாமா கூட அதை சேர்ந்து மட்டும் இல்லங்க, பண்றாரோ? அதை மட்டும் சொல்லுங்க. நடுவுல நல்லா இருக்கே அப்படி சொன்னது யாரு? இல்ல 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 மாவீரன் ப்ரோன்னு நினைக்கிறேன். கண்டுபிடிச்சிட்ட கமல், நீ இல்ல சொன்னது அவர் இல்ல, நீ சொன்னதுதான் அவர் இல்ல, வேற யாரோ சொன்னாங்க. அது அந்த வாய்ஸ் சுரேந்தர் சூப்பர் டிலக்ஸ்ல இது நல்லா தானடா இருக்கு அண்ணா ஒரு அப்படின்னு நிமிஷம் அண்ணா. சுரேந்தர் என்ன சொன்னாரு? என்ன சொன்னாரு? நல்லா இருக்கு. சொல்லல. நடுவுல யாரோ முத்தையா கொடுக்கறப்ப இது நல்லா இருக்கே அப்படின்னாரு. சுரேந்தர் 40 வாட்டி நான் ரத்தத்துல பாப்பேன் சுரேந்தர், நான் கவலைப்படாம. உங்களுக்கு போய் நான் வந்துட்டு வருத்தப்பட்டேன் பாருங்க. ஐயா நான் இல்ல எல்லாரும் சஜஷன் சொல்லிடுவோம். முத்தையான்னாப்ல நான் மோகன்ஜியான்னு கேட்டேன். நான் அதான் நான் கேட்கல. ஏங்க இல்ல இல்ல அது இதுக்கு அதுவே தேவை. 40 இல்ல 80 தடவை பார்க்க சொல்லுங்க வர. நான் வாழ்நாள் ஃபுல்லா பாப்பேன் ரத்தத்துல. ஆனா பிரகாஷ் ப்ரோ, நானும் எவ்வளவோ மூளையை கசக்கி யோசிச்சு பார்த்துட்டேன். அந்த ஒருத்தரை தவிர யாரு கூட போனாலும் சூர்யா ஃபேன் ஷாக் ஆகுற மாதிரி எனக்கு தெரியல. பிரகாஷ் ப்ரோ, நீங்க இப்ப இமேஜ் போட்டிருக்கீங்கல்ல, அது உங்களுக்கு தான் போடணும். காலையில நீங்க பார்த்த வேலைக்கு. இப்ப அவர் சூர்யா பத்தி தான் பேசினாரா இல்ல வேற ஹீரோ பத்தி பேசினாரா? எனக்கு அவர் இப்படி இன்டைரக்டா சொல்லும் போது நான் எங்களுக்கு நானே எடுத்துக்கிறேன் சுரேந்தர் ப்ரோ. நீங்க சுரேந்தர் ப்ரோ, நீங்களா கூட இருக்கலாம், நாங்களா கூட இருக்கலாம், யாரா வேணாலும் இருக்கலாம். எங்களுக்கெல்லாம் சொல்றேன் படம் சொல்லி வச்சிருக்காங்க. பிரகாஷ் ப்ரோ ஒரு சிலருக்கு மட்டும்தான் ரொம்ப மனசுடைஞ்சு பண்ணுவாரு. நாங்களும் இருக்கோம். எங்க ஒண்ணு ஓவரா எமோஷனல் ஆகாதீங்க, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நீங்க அப்படியே வரும் பொறுமையா, அப்டேட்டோட பொறுமையா படிப்படியே என்ஜாய் பண்ணுவோம். சரி, ஜனநாயகன் தேர்ட் சிங்கிள் ஃபோர்த் சிங்கிளை பத்தி எல்லாம் பேசி முடிச்சிட்டீங்களா? இல்ல அடுத்த வாரம் நேரம் ஜனநாயகன் ரிவ்யூ பேசிட்டு போமா? அடுத்த வாரம் நேரம் ஜனநாயகன் ரிலீஸ் ஆகி நம்ம ரிவ்யூ பேசி. பிரகாஷ் ப்ரோ, எனக்கு ஒண்ணு தோணுது. அது மட்டும் நீங்க ஓப்பனா டைரக்டா எல்லாம் சொல்ல வேண்டாம். ஒருவேளை வேல்பாரியில இது சூர்யா ஏதாவது பண்றாரா? அதுக்காக ஷாக் ஆக போறாரு. நம்ம அடுத்த படம் வங்கா கூடமே. எனக்கு ஓகே தான். எனக்கும் ஓகே தான். வங்கா கூடனா அவ்வளவுதான். இந்த குரோக்கா அது எடிட் பண்ணி கொடுத்துச்சு. அந்த ஸ்பிரிட் பட லுக், சூர்யாவோட லுக் பயங்கரமா இருந்துச்சு. ஆக்சுவலா விக்ரம் தான் பயங்கரமா இருந்துச்சு. கரெக்ட். பிரபாஸ் எல்லாருக்கும் நல்லா இருக்கு. இல்லம்மா வீரன், அந்த அக்ஷய் கண்ணாவோட லுக்குமே விக்ரம்க்கு என்னையா செம்மையா இருக்காரு இவர் அப்படின்னு இருந்துச்சு துரந்தர்ல. அந்த வைப் சாங் சீன் தானே? ஆமா செம்மையா இருந்தது அதுவும் பார்க்க. ரிஷின்னு ஒருத்தர் வந்திருக்காரு, ட்வீட்டை பத்தி கேட்பாருன்னு நினைக்கிறேன். சரி பிரகாஷ் ப்ரோ, சந்திப்போம். ஹாப்பி ஜர்னி. சந்தோஷமா என்ஜாய் பண்ணிட்டு ஜாலியா சுத்திட்டு எல்லாம் வைப் பண்ணிட்டு வாங்க. எதுவும் 7:30 எழுதுறாம வந்துருங்க. பத்திரமா போயிட்டு பத்திரமா வாங்க. சுகுமார் ப்ரோ, உங்களால பக்கத்து வீட்டுக்கு நம்பருக்கு பக்கத்து வீட்டு தூரத்துக்கு அனுப்புனாலே பயத்தப்பட்டு தான் அனுப்பணும். நீ இவ்வளவு தூரம் போறீங்க, பார்த்து போயிட்டு பத்திரமா வாங்க. எந்த போன் காலும் எங்களுக்கு வராம ஜாலியா போயிட்டு வாங்க. எதுவும் உங்களை பத்தி கம்ப்ளைண்டே வரக்கூடாது பாத்துங்க. ஒரே ஒரு நல்ல விஷயம், நீங்க கார் சுமார்னா காலு பத்திரம். இல்ல அதுதான் சொல்றேன். கார் ஓட்டாம போறதுனால நீங்க டிரைவ் பண்ண மாட்டீங்க, அது மட்டும் ஷுவர். ஆனா இருந்தாலும் ஹெல்த்தை பாத்துக்கங்க, உடம்பு முக்கியம். நன்றி, ரொம்ப நன்றி. கண்டிப்பா சந்திப்போம், விரைவில் சந்திப்போம்ன்ற மாதிரி ஆன்லைன்லயே மீட் பண்ணுவோம். சுகுமார் ப்ரோ 10ஆம் தேதி 9ஆம் தேதி வந்துருவீங்களா? இல்ல 8ஆம் தேதி காலையில வந்துடுறாரு. 8ஆம் தேதி வந்து காலையில இங்க இருப்ப. பிரகாஷ் ப்ரோ, நம்ம இது ஸ்பேஸ் கமெண்ட்ல பார்த்திபன் ஒருத்தர் சோஃபா பாய் வீடியோ வச்சு உங்களுக்கு ஒண்ணு போட்டிருக்காரு, நல்லா இருக்கு பாருங்க. போட்டிருக்காரா? பாத்துருவோம். அவரு நல்லா ஏஐ பண்றாரு, ஏஐ நல்லா யூஸ் பண்றாரு. இப்ப என்ன போட்டிருக்காரு பாப்போம். போறப்ப எங்க போறேன்னு கேட்க கூடாதுன்னு தான் சுகுமார் ப்ரோ போனதுக்கு அப்புறம் கேக்குறேன். ஆமா, எங்க போறாரு?
ஆமாங்க, நான் அதே கேள்விதான் கேட்கலான்னு இருந்தேன். வெளிநாட்டு எதுக்கு சுத்த அவருக்கு வேண்டும் போல. அவர் வந்து ஓகே ஓகே. அதுக்கு கார் ஓட்டுறத பத்தி எல்லாம் பேசிட்டு நீ காலு பத்திரம் அவர் கார் ஓட்ட மாட்டாருன்னு சொன்னேங்க. இல்ல இல்லங்க. டிராவல்ல கார் ஓட்ட தேவை. அவர் கார் ஓட்டுறதுல நீங்க வந்துட்டு உட்கார்ந்து போனீங்கன்னா நீங்களும் அதே ஆன்சர் சொல்லுவீங்க, நான் சொன்ன மாதிரி. ஏன்னா எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. பாத்தீங்களா பிரகாஷ் ப்ரோ அந்த கமெண்ட்? பார்த்தேன் அந்த பின்னாடி பிஜிஎம் போட்டு பார்த்தேன் பிசினஸ் பேட்ரியாட் பேக்கப். ஓகே. ஆனா ஒண்ணுதான் சொல்லணும், நேற்று இன்னைக்கு டைம் போனதே தெரியல, சூப்பர் ஃபாஸ்டா போயிடுச்சு. பிரகாஷ் ப்ரோ கேக்குதா? சொல்லுங்க ப்ரோ, கேட்க சொல்லுங்க ப்ரோ. காலைல போட்ட ட்வீட்டே நமக்கா ப்ரோ? நாளைக்கு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருதுல்ல, நாளைக்கு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது. ஓகே, நாளைக்கு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது. அதுக்கு இப்ப எல்லாமே ஒரு ஷாக் ஆயிருக்காங்க. அடுத்து இன்னும் 2 அனௌன்ஸ்மெண்ட் வரும், அதுக்கு இதே மாதிரி ஷாக் ஆவாங்க. அது மொத்தம் 3 அனௌன்ஸ்மெண்ட். இந்த 2 அனௌன்ஸ்மெண்ட்ல நமக்கு எதுவும் ப்ராப்ளம் இல்லையே? இல்ல அந்த 2ஐயும் இப்போதைக்கு நான் எதையுமே சொல்ல விரும்பல. ஓகேங்களா? இந்த முன்னாடி இந்த கமல் ஒரு ட்வீட் வரும்ல, சார்ந்தோருக்கு ஆழ்ந்த அனுதாபங்கள் வரும் தெரியுமா, அது எல்லா காலத்துக்கும் எடுத்து போட்டுக்குவாங்க. அந்த மாதிரி ஒரு 3 விஷயத்துக்கு இதை எடுத்து போட்டுக்கலாம். அந்த மாதிரி மிஸ் ஆகிற மாதிரி தான் போட்டது. 3 ஆச்சரியக்குறி போட்டு 1 ஆச்சரியக்குறி டன்னு, இன்னும் 2 ஆச்சரியக்குறி வரும். ஆனா பிரகாஷ் என்ன கமல் இருக்கியா? கமல் ஸ்பீக்கர்ல ரிஷி 10 மணி வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருந்த? கமல் நாளைக்கு வலைபேச்சுல வர்ற கதை மட்டும் பாரு, வேற லெவல் கதை இருக்கு நாளைக்கு வலைபேச்சுல. இல்ல ரிஷி காலையில அந்த ட்வீட்டை பார்த்ததுல இருந்து இன்னைக்கு சினிடாக்ல ஃபர்ஸ்டா போய் துண்டை போட்டு இடத்த பிடிச்சிடணும். இதுவா சார் உங்க டக்குன்னு 10 மணிக்கு வந்திருக்காரு. உண்மையாலுமே அவர் பாவங்க, உண்மையாலுமே அவர் பாவம். காலையில இருந்து மனுஷன் சந்தோஷமே இல்லாம இருக்காரு. இல்லங்க, எனக்கு ஓப்பனா விஷயம் சொல்ல முடியல. எனக்கு இன்னொன்னு என்ன தெரியுமா, இன்னைக்கு நோட்டிபிகேஷன் வரல, சீரியஸாவே எனக்கு தெரியல. ஒரு நண்பர் போன் அடிச்சாரு, என்னங்க இப்படி போயிட்டு இருக்கு, ட்வீட் பார்க்கலையா அப்படின்னாரு. என்ன ட்வீட் போயிருக்குன்னு பார்த்தா எனக்கு வந்து வெறும் இது மட்டும் தான் காமிக்குது. நோட்டிபிகேஷன் எந்த இதுவுமே எனக்கு வரல. நோட்டிபிகேஷன் டேபே ஒர்க் ஆகல. சீரியஸாவே பொய் சொல்லல, ஒர்க் ஆகல மீன்ஸ் என்னன்னா அந்த ட்வீட் கோட் பண்ணி எதுவுமே வரல. ஆனா எனக்கு 200 கோட்ஸ் காமிக்குது சாயங்காலம். என்னடா 200 கோட்ஸ் காமிக்குது? இப்போ வரைக்குமே எனக்கு அந்த பழைய ட்வீட் எதுவுமே எனக்கு காமிக்கல. 300 மேல போயிடுச்சு ப்ரோ. தெரியல, எனக்கு 200 தான் காமிச்சிச்சு. மதியானத்துக்கு ஒரு ஈவினிங் ஒரு 5-6 மணிக்கு பாக்குறேன் போட்டு வச்சிருக்காங்க ட்வீட். எவ்வளவு ட்வீட் இருக்கு ஆனா எனக்கு காமிக்க. இப்ப ஆனா 5:30 மணிக்கு மேல வர எல்லா ட்வீட்டும் கோட் ஆகி வருது, எல்லாமே மென்ஷன்ல வருது. அது காலைல எனக்கு வரவே இல்லை, என்னன்னு தெரியல. அதுக்கப்புறம் ஒரு நண்பர் சொல்லிதான் தெரிஞ்சு. அதுக்கு விளக்கமும் கொடுக்க முடியல, விளக்கம் கொடுத்தா தப்பா போயிடும், அது பிரேக் பண்ணவும் முடியாது. சரி ரைட்டு, அப்படியே விடுவோம். யாரு கேட்டாலும், யாரு போன்ல கேட்டு இந்த அப்டேட் கேட்டாங்கன்னா ஆமாங்க, மெசேஜ் பண்ணி இந்த அப்டேட் கேட்டா ஆமாங்க அப்படின்றது. யாருக்கு என்ன கேட்டாலும் ஆமான்னு சொல்லியாச்சு. ட்விட்டருக்கு மட்டும் தான் ரிப்ளை பண்ணல, அவ்வளவுதான். சரி, நீங்க அது என்னன்னு ரிவீல் பண்ண வேண்டாம். அந்த 2 ஷாட் கூடி சீக்கிரம் தெரியுமா இல்ல டைம் எடுக்குமா? ஆமா, டைம் எடுக்கும். 6 மாசம் ஆயிரும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 6 மாசம் நாங்க என்னங்க, மீதி 2 ரெடி ஆயிக்கணுமே. எல்லாமே நம்மளுக்கு சாதகமாவே வருது. ஐயோ, மனசை திடப்படுத்திக்கணும். ரிஷி 6 மாசத்துக்கு கோமா ஆபரேஷன் மாதிரி ஆயிரோப்லையே. சீக்கிரம் சொல்லுங்க பாவம். அதுக்குள்ள அவருக்கே தெரிஞ்சு. ரிஷி ப்ரோ, உங்களுக்கு வந்து சிறுத்தை சிவாவும் அஜித் காம்பினேஷன் வேணான்றதுனாலயா? அவருக்கு எஸ்கே சிவா தான் வேணுமா? அட இருங்க, அவரு வந்து என்கிட்ட இல்ல ரிஷி ப்ரோ வந்து இன்னொன்னு சொன்னாரு, எஸ்கே மோகன்ஜி பண்ணா நல்லா இருக்கும்னு சொன்னாரு. மோகன்ஜியா? பரணி ப்ரோ காலையில அவரு அந்த நியூஸை கேள்விப்பட்டதுல இருந்து ஒரு ஸ்பேஸ்ல உட்காந்து சிவா ஒரே அபியூஸ், இந்தியா இந்த நிலைமைக்கு இருக்கிறதுக்கு காரணமே சிவாதான்ற அளவுக்கு பேசிக்கிட்டு இருக்காரு. சிவா மட்டும் கண்ணுல பட்டாவே பண்ணிருப்பாரு. காலையில கொஞ்சம் ஒரு அப்டேட்ல அந்த நோட்டிபிகேஷன் வரதுக்கு முன்னாடி ஒரு 4-5 கோட் பண்றது தெரியுமா? ஃபர்ஸ்ட் அந்த மென்ஷன் டேப்ல ஃபர்ஸ்ட் சொன்னவங்க கரெக்டா சொன்னாங்க. ரஜினிகாந்த் அப்டேட் இந்த ரஜினி ஃபேன்ஸ் டேப்ல இருந்து எடுத்து கோட் பண்ணி கரெக்டா சொல்லிட்டாங்க.
ஆனா எங்க இது ஏகேக்கு மாறுது எனக்கு புரியல. மந்திரம் மாறின மாதிரி மாறிடுச்சு. ரைட், அவங்க ஒரு 4 வீட்டு போட்டு விட்டுருவாங்கன்னு பார்த்தா ஈவினிங் தான் தெரிஞ்சு அவ்வளவு கோட் பண்ணிருக்காங்க. ரஜினி ஃபேன்ஸ் கரெக்டா கண்டுபிடிச்சு அவங்க பாட்டு கோட் பண்ணி போயிட்டாங்க, சிம்பிளா முடிச்சிட்டாங்க ஆர்கே படம்னு. ஏன் நீ சொல்ல போனா அஜித் ஃபேன்ஸ்லயே ஒருத்தர் கரெக்டா போட்டிருந்தாரு இது ரஜினி படம் அப்டேட்னு. ஏன் இப்படி மாறுச்சு, ஏன் இப்படி எல்லாம் அடிச்சாங்க அப்படின்னு தெரியல. பட் என்னால டேஸ்ட் கிடையாது. என்ன காரணம்னா, ஏன்னா ரஜினிக்கு வந்து ராம்குமாருங்க தான் மேக்சிமம் எல்லாருமே 100% வச்சிருந்தாங்க. இங்க நேத்து ஏகேக்கு வந்து மனோ ஆனந்துங்க மாதிரி போயிட்டு இருந்துச்சு. நீங்க போட்ட நேத்து இவரு சுகுமார் வந்து ஒரு கிளப்பி விட்டு போனாரா, அதுலயே கொஞ்சம் டவுட் இருந்துச்சு. நீங்க போட்டது எல்லாரும் வந்து confirm ஆயிட்டாங்க. AK-65 லாக்டன் போட்டாரா அவரு நேத்து நைட்டு? ஒன்னு சொல்றேன், இப்ப அஜித் ரசிகர் சார்பில் முக்கியமா நெல்சன் ஜிங்கிறவர் நல்லா அப்டேட் சொல்லுவாரா. அவர் எடுத்த உடனே தலைவர் 173 கோட் பண்ணி போட்டிருந்தாரு. ஓகேவா, இது கமெண்ட் போட்டிருந்தாரு. அதை ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே அஜித் ஃபேன்ஸ் கிளப்லயும் கரெக்டா அவரும் கரெக்டா தான் இருக்கிறாரு. ரஜினி ஃபேன்ஸ் மென்ஷன் பண்ணி 173 போட்டாங்க. எங்க இருந்து இது இவங்க அடிச்சுட்டாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அப்படியே இருந்தாலும் உங்களுக்கு நல்ல படம் தான் அப்டேட்ல சிறுத்தைக்குட்டி இல்ல ப்ரோ. அப்படியே இருந்தாலும் சிறுத்தை உங்களுக்கு நல்ல படம் தானே பண்றாப்ல, ஏன் நீ ஏன் கவலைப்படுற? வேணும்னா நீ ஒரு படம் கூட்டு பண்ண ப்ரோ. 10 வருஷத்துக்கு 10 படம் கூட்டுருவீங்க. நான் தான் சொல்றேன்லப்பா, 4 படம் பண்ணாலும் சார் சார் விஜய் ஆர்ஜே என்னங்க எல்லாரும் நல்லா இருக்கும்ன்றீங்க, ஆனா அடுத்து வந்து பதிலே நல்லா இருக்குன்றல கூட்டிட்டு போங்க, நாங்களா வேணான்றோம். சிம்பு பண்ண அமைதியா இருக்காரு. இல்ல கமல் ப்ரோ, எனக்கு இன்னும் நல்லா ஞாபகம் இருக்கு. ஒரு 2-3 மாசத்துக்கு முன்னாடி இதே ஸ்பேஸ்ல பிரகாஷ் ப்ரோ சொல்லியிருக்காரு ரஜினியும் சிவாவும் ஒரு படம் பண்ணுவாங்கன்ட்டு. எனக்கு இன்ன வரைக்கும் அது ஞாபகம் இருக்கு. எனக்கெல்லாம் சூர்யா கூட சிவா பண்ணாலும் ஓகே தான். எனக்கு சிவா கூட யாரும் பண்ணாம இருந்தா ஓகே தான். மாவீரன் கோண்டி முதல்ல சிவாட்ட விடுங்க. தமிழ் சினிமால எவ்வளவோ டைரக்டர் பாத்துருக்கோம் ப்ரோ. இல்ல சுரேந்தர் ப்ரோ, நீங்க சிவா வேணான்ட்டு முத்தையா ஓகே, மோகன்ஜி ஓகேன்னு இருக்கீங்க. நான் சிவா முத்தையா ஓகே மோகன்ஜி ஓகேலாம் இல்ல, எல்லாம் பிரியா வரீங்களே முத்தையாவா மோகன்ஜியான்னு கேக்குறேனே தவிர அவனுக்கு பதில சூர்யா பண்ணுன்றதுதான். நான் முத்தையா மோகன்ஜின்றவனுக்குலாம் நான் போக மாட்டேன்ப்பா. சூர்யா எனக்கு ஒரு டவுட், கமல் ப்ரோ எனக்கு ஒரு டவுட், அது ஏன் விக்ரமா இருக்க கூடாது, விக்ரம் சிவா அந்த மாதிரி இருக்க கூடாது? அவங்களுக்கும் அப்டேட் வராது, 6 மாசத்துல ஒரு படம் முடிஞ்சிடும். ஒரே நிமிஷம் எனக்கு தெரிஞ்சு சிவா காமௌண்ட் விஜய் சேதுபதி பேரு தான் அடிபட்டு நான் கேட்டேன். நடுவுல ஒரு இடத்துல திடீர்னு ஒரு பேரு விஜய் சேதுபதினு அடிபட்டுச்சு. அதுக்கப்புறம் நான் அதுக்கெல்லாம் பிரகாஷ் ப்ரோ அவர் இதாக மாட்டாரு, அதுக்கெல்லாம் ஷாக் ஆக மாட்டாரு. அதுக்கெல்லாம் ஷாக் அவர் ஷாக் ஆகிறது, அவர் ஷாக் ஆக போறது 3 ஹீரோக்கு தான் ப்ரூவ் பண்ணுவாரு. ஆர்கே, ஏகே, சூர்யா, இந்த 3 பேர்ல யாரோ ஒரு ஆளுதான் மாட்ட போறாரு சிவா கூட உறுதி. டிராக்கர்ஸ்லயே கொஞ்சம் சூர்யா சைடு வன்மம் கொட்டாம சூர்யா கொஞ்சம் ஆறுதலா அவர் நல்ல ட்வீட்ஸ் போடுறது சுகுமார் ப்ரோ பிரகாஷ் ப்ரோ தான். அவரே பதறாருன்னா வாய்ப்பு இருக்குன்னா இல்லங்க. இந்த 3 பேர்ல யாரோ இல்லங்க, இந்த சிறுத்தை சிவாக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. பரிதாபங்கள சுதாகர் சொல்லுவாப்புல, பறக்கும் படை வர்றாங்கன்னா பறக்கும் படை வர்றாங்களா அப்படின்ற ஒரு ரியாக்ஷன் கொடுப்பாங்க. சிறுத்தை சிவா வந்து 3 பேர் அப்படியே கொக்கி போட்டு எடுத்துட்டு போற மாதிரி போட்டுருவாங்க. கடைசியில அவங்க கண்கள் பயங்கரமா இருக்கும்னு கண்கள் அப்படின்னோட சிறுத்தை சிவா கண்ணுக்கு போகும் பாரு. சிவா படத்துல எலிவேஷனோட அதான் வெறித்தனமா இருக்கு. எனக்கு என்ன தமிழ் சினிமால எவ்வளவோ பார்த்திருக்கோம் ப்ரோ. ஒரு ஆளுக்கு ஒரு இண்டஸ்ட்ரியை பயந்து ஓடுது பாருங்க. செய்க அப்படி அதெல்லாம் கண்ணு முன்னாடி வந்து போகுமா இல்லையா அப்படின்ற மாதிரிதான். பரணி ப்ரோ, நாளைக்கு இதுக்கு தம்ப்நெயில் என்ன வைக்க போறீங்க பரணி ப்ரோ? சிவாவோட இதை போட்டு அப்சல்யூட் சினிமான்னு வைங்க பரணி ப்ரோ, கையை எப்படி வச்சிருக்க மாதிரி. ஏஐல எடிட் பண்ணியா? ஏங்க நான் வந்துட்டு சிவாவோட கண்ணு மட்டும் வைங்க ப்ரோ. சிவாவோட கண்ணா? ஏங்க புரியலங்க, ஏஐ பிக்சர்ஸ் மட்டும் போடக்கூடாதுன்னு இருக்கேங்க.
எனக்கு தெரியல என்ன வைக்கிறதுன்னு. இல்லைங்க, கொல்லந்து சிரிப்பு இல்ல பேஸ் தானே போட்டு வைங்க. சாய் சாயின்னு போட்டு விட்டுருவோமா? ஏங்க ஆமா பிரகாஷ் ப்ரோ, நீங்க வேற அதுல நடுவுல சாய் சாயின்னு போட்டு சாய் டைரக்டர் சாய் மியூசிக் வரைக்கும் ஒருத்தங்க போயிட்டாங்க. சொல்லுங்க நாளைக்கு என்ன தமிழன் வைக்கணும்? சிறுத்தை சிவா போட்டோ தான் வேணுமா உங்களுக்கெல்லாம்? ஒண்ணும் வேணாம், ராவணமாவன் போஸ்டிங்கல் ரிவ்யூன்னு வைங்க. நாளைக்கு டைலர் ரிலீஸ், அதுக்கேத்த ஏதா பண்ணுங்கன்னா அது நாளைக்கு தானே வைப்பாங்க. அது நாளைக்கு வச்சு சண்டே காலையில அப்லோட் பண்ணும்போது தான் அது டைட்டிலா வரும். அது வந்து பரணி ப்ரோ பராசக்தி ட்ரைலர் எப்ப? அதுவும் நாளைக்கு தெரியல. அததான் ஃபர்ஸ்டே தெரியலன்னு சொன்னேனே மாவீரன். எனக்கு தெரியல, அவ்வளவுதான். நாளைக்கு வருதா இல்லையான்னு எனக்கு தெரியல. பிரகாஷ் ப்ரோ, உங்களுக்கு அதை பத்தி ஏதாவது நியூஸ் இருக்கா? அவர்கிட்ட கேளுங்க, கரெக்டா சொல்லுவார். நான் கூட அவர்கிட்ட கேட்கல, கேளுங்க. இல்ல புரியல, என்னது என்ன கேட்டீங்க? பராசக்தி ட்ரைலர் இல்லங்க ஒண்ணும் சொல்லலைங்க. நான் நாளைக்கு வரும்னு நினைச்சிட்டு இருந்தேன். நாளைக்கு இப்போ ஜனநாயகன் ட்ரைலர் வரனால கண்டிப்பா நாளைக்கு ஆடியோ லான்ச் மட்டும் நடத்திட்டு நாளானைக்கு வந்து பராசக்தி ட்ரைலர் விடுவாங்களா இல்ல நாளைக்கு லேட் ஈவினிங்ல விடுறாங்களான்றது நாளைக்கு காலையில தான் தெரியும். ஆனா எனக்கு தெரிஞ்ச நாளைக்கு ஜனநாயகன் ட்ரைலர் வரனால இது அடுத்த நாள் இதை அநேகமா ட்ரைலர் விடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஞாயிற்றுக்கிழமை ட்ரைலர் காலையில விட்டு, ஏன்னா நாளைக்கு நைட்டோ லேட் நைட்டோ இல்லை நாளைக்கு காலையில விட்டாதான் நான் அடுத்த நாள் வந்து ஞாயிற்றுக்கிழமை டிவியில போடுறப்ப ட்ரைலர் ஷார்ட் போட முடியும். ட்ரைலர் போட்டு அதுக்கு அப்பதான் இது பண்ண முடியும். ஏன்னா டிவியில போடுறப்ப ட்ரைலர் வந்து ஆகணும், அதுக்கு நடுவில் ட்ரைலர் விட்டு தான் ஆகணும். பார்ப்போம். சரி, எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு விட்டுட்டாங்கன்னா அடுத்த 5ஆம் தேதி தான் பராசக்தி விடுவாங்கன்னு தோணுது. இல்ல 5ஆம் தேதி விட்டாங்கன்னா நீங்க டிவியில ஆடியோ லான்ச் மட்டும் போட்டோமோ நல்லா இருக்காது. ட்ரைலர் சேர்த்து போட்டாலும் கிளிப்பிங் போட முடியும் உங்களுக்கு டிவியில, அவ்வளவு நேரத்தை ஓட்ட முடியும். ஆக்சுவலா அந்த டிவி மாவீரன் எப்பயுமே சன் டிவி அதை பண்ணுவாங்க. ஆடியோ லான்ச்சுக்கு நடுவில் அந்த ப்ரோமோஸ் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஓகே ஓகே. அதனால நான் சொல்லுங்க ப்ரோ. நான் ஜி நினைப்புலயே இருக்கு. நான் அந்த படம் தான் ஜிக்கு போகுது, மறந்துட்டேன். அப்ப மதராசி மாதிரி எனக்கு தெரிஞ்சு ஆடியோ லான்ச்லயே ட்ரைலர் லான்ச் பண்ணாலும் பண்ணலாம்னு நினைக்கிறேன். அது முடியிற டைம்ல 10 மணி 11 மணி இல்லைன்னா 9 மணி. அது தெரியல. சரி நாளைக்கு என்னங்க இந்த எக்கோ படம் என்னங்க ஈகோ நெட்ஃபிளிக்ஸ்ல போய் பாக்குறேன், எல்லா லாங்குவேஜும் போட்டிருக்காங்க. பார்த்தா மலையாளம் மட்டும் தான் இருக்கு. நாளைக்கு காலையில தான் வரும். நாளைக்கு தான் வரும். இன்னைக்கு நைட் அதான் 12 மணிக்கு. அதான் நாளைக்கு. ஆமா, ஃபர்ஸ்ட் ஆக்சுவலா Jan 7ன்னு சொன்னாங்க, இப்ப வந்து மாத்திட்டாங்க. பட் ஓகே, அதான் தமிழ் டப் வந்ததுக்கு அப்புறம் எல்லாரும் வந்து ட்ரை பண்ணுங்க, அந்த படத்தை பாருங்க, பார்த்துட்டு சொல்லுங்க பார்க்காதவங்க. சரி நாளைக்கு என்ன தம்ப்நெயில் வைக்கணும்னு சொல்லுங்கப்பா. சிவா மூஞ்சியை போட்டு வைங்க ப்ரோ. பரணி ப்ரோ கமெண்ட் செக்ஷன்ல பிரகாஷ் ப்ரோ போட்ட ட்வீட்டே இருக்கு, அதையே தம்ப்நெயிலா வைங்க. பிரகாஷ் ப்ரோ போட்ட ட்வீட்டா கமெண்ட் செக்ஷன்லயா? ஆமா ஆமா, பிரகாஷ் ப்ரோ கமெண்ட் கீழ டூம்ஸோட இதுல சிவாவோட எடிட் பண்ணி ஒருத்தர் போட்டிருக்காரு பாருங்க, அத பரணி ப்ரோவே ட்வீட்டா போட்டிருக்காரு. நீங்க அத பாக்கலையா கமல் ப்ரோ? பாக்கலையா? அத பாத்து அத தம்ப்நெயிலா வைங்க, சும்மா தம்ப்நெயிலா வச்சு விடு. இல்ல அதுதானங்க, அது என்ன சொல்ல, ஏங்க தலைவர் 173ன்னு வைங்க. அது நாளைக்கு நான் வந்துட்டு நாளைக்கு நம்ம அத டைரக்டர் லாக்டு இண்டஸ்ட்ரி ஸ்டாக்னு வைங்க. டைரக்டர் லாக்டு இண்டஸ்ட்ரி ஸ்டாக்னு பரணி ப்ரோ அத போட்டுட்டு தம்ப்நெயில்ல சிவா போட்டோ வைங்க, எல்லாரும் பயங்கரமா அது பாப்பாங்க. அதெல்லாம் வேணாம், டைரக்டர் லாக்டு இண்டஸ்ட்ரி ஸ்டாக்னு வச்சுட்டு ஒரு தலைவர் 173 அப்டேட் போஸ்ட் போட்டாங்கல்ல, அந்த இதை போட்டு 2 அப்டேட் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வைங்க. சரி நாளைக்கு நம்ம நிறைய பேசலாம், ஏன்னா 3 அப்டேட் பெரிய அப்டேட் வருது, பேசலாம். நீங்க புலி வருது கணக்காக சொல்றீங்களே தவிர புலியை கட்டவும் மாட்டேங்கிறீங்க, ஒண்ணுக்கும் கட்ட மாட்டேங்கிறீங்க. நாளைக்கு ட்ரைலர் இருக்குல்ல ப்ரோ, ட்ரைலர் ஆடியோ லான்ச், பராசக்தி ஆடியோ லான்ச் 3 இருக்குங்க. என்னங்க புலி வருதுன்னு எனக்கு புரியல, கடிச்சாதான் நம்புவீங்களா? எஸ் சரி ஓகே, நாளைக்கு பாத்துக்கலாம். அப்போ நாளைக்கு ட்ரைலர் இருக்குது. ட்ரைலர் எப்பவுமே இந்த சென்சார் பண்ணிருப்பாங்க, இந்த ரன் டைம் இதெல்லாம் முன்னாடியே சொல்லிடுவாங்க, யாருமே எதுவுமே சொல்லல.
பரணி ப்ரோ எனக்கு இன்னொரு டவுட். இப்ப வழக்கமா ஆடியோ லான்ச் வச்சு ஆடியோவே விடுறது இல்ல. நாளைக்காச்சும் பராசக்தில இருந்து ஆடியோ வருமா இல்ல வெறும் ஈவென்ட் வச்சு முடிச்சிருவாங்க? எனக்கு தெரிஞ்சு ஈவெண்ட் வச்சு முடிச்சிருவாங்க. இப்பெல்லாம் அந்த பழக்கம் விட்டு போயிடுச்சுங்க, யாருக்குமே இல்லைங்க. மதராசியே அப்படிதாங்க பண்ணாங்க. ஆடியோ லான்ச்னு சொல்லி ஆடியோ லான்ச் மட்டும் தான் வச்சாங்க, பாட்டு எங்க விட்டாங்க. அதுக்கப்புறம் 4th சிங்கிள் 5th சிங்கிள் தான் release பண்ணாங்க. அப்ப வைக்கும் போதே ப்ரீ ரிலீஸ் ஈவென்ட் அந்த மாதிரி ஏதாவது வைக்க வேண்டியதானே? எதுக்கு ஆடியோ லான்ச்னு பேரு வச்சுட்டு ஆடியோ இல்ல விடாம இல்ல இல்ல மத்த எல்லாத்தையும் அப்ப பண்றாங்க? மியூசிக் டைரக்டருக்கு எதனா பெருமைப்படுத்துற மாதிரி வேணும்ல. அது எனக்கு தெரியல. பட் ஆனா வந்து அந்த டேர்ம் வந்துட்டு இதாயிடுச்சு. இல்ல படத்துல எனக்கு ஒரு தடவை மட்டும் கவனம் சொல்லிடுறேன். என்னைக்காச்சும் ஆடியோ லான்ச்ல அந்த ஆடியோ லான்ச் ஈவெண்ட்ல மியூசிக் டேரக்டர் பெருமைப்படுத்துற மாதிரி யாரும் நடத்துறாங்கன்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. எனக்கு இந்த ரொம்ப rare. எல்லா வகையிலும் அந்த விழாநாயகன் ஒரு வார்த்தை பேரை சொல்லிட்டு முடிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ யாரோ ஹீரோ மட்டும் தான் பூஸ்ட் பண்ணி அந்த லைட் பாய்ல ஆரம்பிச்சு ப்ரொடியூசர் வரைக்கும் ஹீரோ புகழ் ஹீரோ புகழ் ஹீரோ புகழ் ஹீரோ புகழ். அதுக்குத்தானே ஆடியோ லான்ச்சே நடத்துறாங்க. ஆனா ஹீரோ மட்டும் அங்க வந்து இந்த டீம்ல உள்ளவங்க எல்லாத்தையும் பாராட்டி பேசிடுவாரு. இப்ப நாளைக்கு சிவகார்த்தின்னு வராருன்னு என்ன பண்ணுவாரு, ஜெயம் ரவி வந்து விழா நடிக்க ஒத்துக்கிட்ட செம்மையான விஷயம். அதர்வா வந்து சூப்பரான ரோல் பண்ணியிருக்கிறாரு. தெரியல தெலுங்குல இருந்து வந்து சூப்பரா தமிழ் டப்பிங் பண்ணிருக்காங்க, தமிழ் சூப்பரா பேசிக்கிறாங்க. படத்துல அவங்க நீங்க லிப்சிங் பார்த்து அவங்க தமிழ்ல பேசினாங்கன்னு நீங்க நினைச்சிருவீங்க, அந்த அளவுக்கு இருக்கும். இதுதான் பேச போறாரு. இது என்ன நடக்கிறது தான். சுதா கங்கரா ஒரு அல்டிமேட்டா வேர்ல்டே கிரியேட் பண்ணியிருக்காங்க. அண்ணா நாளைக்கு அனிருத் வருவாரா? ஐயா ஐயா ஒரே நிமிஷம். இவ்வளவு நேரம் இவ்வளவு பேசுனது யாரு? பிரகாஷ். சரி கொஞ்சம் பார்க்காம. நான் என்ன கேக்குறேன், நீ இப்ப ஆடியோ லான்ச்சுக்கு போறது வந்து யாரை பார்க்க போற? நீ எந்த ஹீரோ ஃபேனோ அவருக்கு தானே போற. அப்ப அவரை பத்தி தானே பேசுவாங்க. அது ஃபார்மாலிட்டிக்கு ஆடியோ லான்ச்சு. அதான் சொல்றோம், ஃபார்மாலிட்டிக்கு ஆடியோ லான்ச் ப்ரீ ரிலீஸ் வந்து மாத்திட்டா பெட்டருங்கிறேன். எப்பவுமே இந்த ஆடியோ லான்ச் எப்படி வச்சா ஆடியோ ஒரு ஆடியோ வச்சு அங்க லான்ச் பண்ணுங்கயா. எதையுமே பண்ணாம ஆடியோ லான்ச்சே பண்ணாம ஆடியோ லான்ச் விட்டு வைக்கிறதுக்கு எதுக்கு? அது மாத்திடலாம்ல. ஒரு ஃபுல் ஆடியோ லான்ச் ஈவெண்ட் முடிஞ்சுமே அதை ஒரு யூடியூப்ல பாட்டு விடுறது கிடையாது, லிரிக் வீடியோ விடுறது கிடையாது. அதெல்லாம் முன்ன இருந்துச்சுப்பா. அதெல்லாம் முன்னாடி இருந்துச்சு. ஆடியோ லான்ச் இருந்தா அந்த சிடி அந்த டைம் பப்ளிஷ் பண்ணுவாங்க. போனோமா கிடைக்குமா சிடி கிடைக்கும்ன்ற ஒரு ஃபார்மாலிட்டி இருந்துச்சு. அதுக்கு மாத்தி விட்டு ஆன்லைன்ல பாட்டு. நாளைக்கு பேசுவோம் இதை பத்தி. 10 ஆயிடுச்சு. அதனால முடிச்சுக்கோ பாருங்க. தமிழ்ல ரெடி பண்ணி ஷாக்கடு ராக்கடு போட்டு வைக்க பாத்துக்கலாம். சரி லாக்கடு ஷாக்கடு லாக்கடு ஷாக்கடு. பிரகாஷ். ஓகே பை. லிஸ்னஸ் ஷாக்கடு. ஆமா பிரகாஷ் ப்ரோ ராக்டு லிசனர் ஷாக்டுன்னு வைங்க, கரெக்டா இருக்கும். சரி ஓகே பாய். ஓகே பை. தேங்க்ஸ் ஆல். நாளைக்கு பார்க்கலாம். ட்ரெய்லர் பார்த்துட்டு நாளைக்கு பார்க்கலாம்.